டிரைப்ஸ் பார்வையாளர்களுக்கு வணக்கம். இந்தி எதிர்ப்பு போரில் ஈவேரா பித்தலாட்டம் அப்படின்ற தலைப்பில் ஒரு புத்தகத்தை தமிழம் செந்தில்நாதன் நாம் தமிழர் கட்சியின் வீரத்தமிழர் முன்னணியினுடைய மாநில ஒருங்கிணைப்பாளர் தமிழம் அப்படின்னு ஒரு பதிப்பகம் வைத்துள்ளவர் செந்தில்நாதன் அப்படின்றவர் இந்த தலைப்பில் ஒரு புத்தகத்தை வெளியிட்டிருக்கிறார். இந்த புத்தகத்தை சென்னை காவல்துறை புத்தக கண்காட்சிக்குள் நுழைந்து பறிமுதல் செய்திருக்கிறார்கள். ஈழத்து சிவானந்த அடிகளினுடைய உண்மைகளை எதிர்கொள்ள திராவிடம் அஞ்சி நடுங்குகிறது. இந்தி எதிர்ப்பு போராட்டத்திற்கும் பெரியாருக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. அதாவது 1937-38களில் நடந்த இந்தி எதிர்ப்பு போரில் தந்தை பெரியாருக்கு எந்த சம்பந்தமும் இல்லை அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறார்கள். அது மட்டுமின்றி அந்த முதல் இந்தி எதிர்ப்பு போராட்டத்தை கடுமையாக கண்டித்தவர் அப்படின்னு இந்த நூலில் சில ஆதாரங்களையும் அவர்கள் கொடுத்திருக்கிறார்கள். இது உண்மையா? உண்மையில் தந்தை பெரியார் முதல் இந்திய எதிர்ப்பு போராட்டத்தை எதிர்த்தாரா? அந்த போராட்டத்தில் நடந்தது என்ன? ஈழத்து அடிகள் தான் அந்த போராட்டத்தை தொடங்கியவர், நடத்தியவர் அப்படின்றதையும் இந்த நூல்ல குறிப்பிட்டிருக்கிறாங்க. பத்திரிகையாளர் ஏகலைவன் உள்ளிட்ட பலரும் இந்த நூலை பறிமுதல் செய்திருக்கிறார்கள். திராவிடம் அஞ்சுகிறது, ஏனென்றால் உண்மைகள் வெளிவர ஆரம்பித்து விட்டது அப்படின்னு பல்வேறு வீடியோக்களை போட்டுட்டு இருக்கிறாங்க. இந்த சூழலில் ஈழத்து அடிகள் யார்? இந்தி எதிர்ப்பு போரில் அவரது பங்கு என்ன? தந்தை பெரியாரும் திராவிட இயக்கமும் அவருக்கு துரோகம் செய்து விட்டார்களா அப்படின்றது குறித்து தான் நம்ம விவாதிக்க இருக்கிறோம். இது குறித்து நம்மிடையே உரையாடுவதற்கு பத்திரிகையாளர் எழிலரசன் அவர்கள் இணைந்துள்ளார். வாருங்கள், அவரோடு விவாதிக்கலாம். சார் வணக்கம். வணக்கம். இந்தி எதிர்ப்பு போரில் ஈவேரா பித்தலாட்டம் அப்படின்ற ஒரு நூல் வெளியாயிருக்குது. ஒட்டுமொத்த திராவிடர்களும் திராவிட கூட்டமும் அஞ்சுகிறது அப்படின்னு தொடர்ச்சியா நாம் தமிழர் தரப்புல இருந்து வீடியோக்கள் வெளியிடுறாங்க. ஏகலைவன் போன்றவர்களும் வீடியோக்கள் வெளியிடுறாங்க. கூட்டங்கள் கூட அவங்க ஏற்பாடு செஞ்சிருக்கிறதா செய்திகள் வருது. தினமலர் புத்தகத்தை பறிமுதல் செய்து விட்டார்கள் அப்படின்னு அவங்க ஒரு பெரிய செய்தியா அந்த புத்தகத்தினுடைய அந்த முன்ன அட்டையை போட்டு ஒரு செய்தியை பிரசுரிச்சிருக்கிறாங்க. இன்னும் கிழக்கு பதிப்பகத்தை சார்ந்த மருதன் அப்படின்ற ஒரு எழுத்தாளர், அவர் பொங்கி இருக்கிறார், கருத்து சுதந்திரத்துக்கு ஆபத்து அப்படின்னு. யார் இந்த ஈழத்து அடிகள்? இந்திய எதிர்ப்பு போரில் ஈவேராவின் பித்தலாட்டம் அப்படின்னு வந்திருக்குது. இந்த நூல் எழுதிய இந்த ஈழத்தடிகள் யார்? இந்த நூல் எப்படிப்பட்டது? இல்லை, இதில் நீங்க சில பேரெல்லாம் குறிப்பிட்டீங்க. ஏகலைவன், இந்த நூலை வெளியிட்டவர் சேகுவரா, அவங்க பேரெல்லாம் குறிப்பிட்டீங்க. முதல்ல நாம அவங்களுக்கு நன்றி சொல்லணும். ரெண்டு விஷயத்துக்காக நன்றி சொல்லணும். ஏன்னா ஒண்ணு அவங்களே ஒரு ஆப்பை செதுக்கி அது மேல கரெக்டா உட்காந்துட்டாங்க. கன்னி வெடி மேல கரெக்டா காலை வச்சுட்டாங்க. அது ரொம்ப சிறப்பா பண்ணிட்டாங்க. அது ஒண்ணு. ரெண்டாவது இன்னொரு அவங்க செஞ்ச நன்மை என்ன அப்படின்னா, அவர் எழுதின நூல்களை எல்லாம் நமக்கு அறிமுகப்படுத்தி வச்சுட்டாங்க. தமிழ் சமுதாயத்துக்கு அறிமுகப்படுத்தி வச்சுட்டாங்க. அது ஒரு நல்ல காரியம். ரெண்டாவது இன்னொரு நல்ல காரியமும் இருக்கு. அது அந்த 1937, 38, 39 நடந்த அந்த மொழி போராட்டத்தை பத்தி ஒரு ஆய்வை, ஒரு தகவலை திரட்டக்கூடிய வாய்ப்பையும் நமக்கு கொடுத்துட்டாங்க. இந்த காரியங்கள்லாம் அதை செஞ்சுட்டாங்க. அது தினமலர் வேற ரொம்ப உலகாகி அடைஞ்சிருக்கிறாங்க. ஆஹா, இப்படி ஒரு நூல் வந்துருச்சு, அதை தடுத்துட்டாங்க அப்படின்ட்டு. தினமலர் வெளியிட்ட செய்தியில ஒரு முக்கியமான தகவலை சொல்லிருக்கிறாங்க. ஹிந்தி எதிர்ப்பு போரில் ஈவேரா பித்தலாட்டம் அப்படின்றது இப்ப போட்டிருக்கிற தலைப்பு. ஆனா அந்த புத்தகத்தினுடைய உண்மையான தலைப்பு ஹிந்தி எதிர்ப்பு போரில் திராவிட பித்தலாட்டம் அப்படின்னு. இதுதான் உண்மையான தலைப்பு. இப்ப ஈவேரா பித்தலாட்டம்னு மாத்தி போட்டிருக்கிறாங்க அப்படின்னு ஒரு புதிய தகவலையும் சொல்லிருக்கிறாங்க. அதெல்லாம் தவறான தகவல். உண்மையான தலைப்பு அவர் எழுதுனது என்னன்னா, இந்தி எதிர்ப்பு அன்றும் இன்றும் அப்படின்ற பேர்ல அந்த அவர் எழுதின நூல். சிவானந்த ஈழத்து அடிகள் எழுதியிருக்காரு. ஈழத்து சிவானந்த அடிகள் அந்த பேர்ல ஒரு நூல் எழுதியிருக்காரு. எப்ப எழுதினார் அப்படின்னா 1965 எழுதியிருக்காரு. அந்த நூல் நம்ம இப்பவும் அதெல்லாம் படிக்கிறதுக்கு கிடைக்குது. இவங்க தான் போட்டிருக்காங்க அப்படின்றதெல்லாம் கிடையாது. இன்னொன்னு சொன்னீங்க, இது கருத்து சுதந்திரத்தை இது பண்ணிட்டாங்க, முடக்கிட்டாங்க அப்படின்னு. கருத்து சுதந்திரம் எல்லாம் கிடையாது. இந்த நூலே ஒரு கருத்து திரிபு. ஃபுல்லா வெட்டி ஒட்டி என்னன்னா பண்ண முடியுமோ. ஒரு ஆள் இந்த வீடியோ எல்லாம் எடிட் பண்றாங்கல்ல, அந்த சிவானந்த அடிகள் எழுதுனது பித்தலாட்டமா அல்லது இவர்கள் வெளியிட்டது, நாம் தமிழர் கட்சிக்காரங்க வெளியிட்டது பித்தலாட்டமா? ரெண்டு வேளை நடந்திருக்கு. முதல்ல அவர் எழுதுனதே ஒரு பித்தலாட்டம். அதுல இருக்க கருத்துகள் நான் அதை சொல்றேன்.
அதற்கு அடுத்து வந்து அந்த எழுதின கருத்துக்கள் இருக்குல்ல, அதுல இவங்களுக்கு உடன்படாத இல்லைன்னா பிரச்சனைக்குரிய விஷயங்களா இருக்கக்கூடிய கருத்துக்கள்லாம் பார்த்து இவங்க வெட்டி தூக்கிட்டு அதோடைய அவங்களுக்கு ஒரு புனிதப்படுத்தி ஒரு பியூரிஃபைடு வெர்ஷனை வந்து இவங்க புக்கா போட்டிருக்காங்க. தலைப்பு இருக்குல்ல, சீமான் தம்பிகள் செஞ்சாங்க. சீமான் தம்பிகள் அப்படி செய்யவே மாட்டாங்க. இதை வெட்டுறது, ஒட்டுறது, அங்க இருந்து ஏதாவது வந்து ஜாயின் பண்றது, இந்த வேலையதான் பண்ணிட்டு இருக்காங்க. இது வந்து என்ன, இது வந்து இந்திய எதிர்ப்பு போரில் ஈவேரா பித்தலாட்டம் அப்படின்றது வந்து தலைப்பு கிடையாது. ஆனா இப்படி ஒரு வார்த்தையை வந்து இந்திய எதிர்ப்பு அன்றும் இன்றும், அதான் அந்த நூல் வந்து இணையத்துல இருக்கு. அது ஒண்ணும் இவங்க வந்து கருத்து சுதந்திரத்தை வந்து பறிக்கிறதா சொல்றாங்கல்ல, அது வந்து அவைலபிளா தான் இருக்கு, யார் வேணா அதை படிக்க முடியும். இவங்க வந்து அதை எடுத்து போட்டு முத அறிமுகப்படுத்துறாங்க அப்படிலாம் கிடையாது. அதுல வந்து இதுல இன்னொரு சிறப்பு என்ன அப்படின்னா, இந்த நூல்ல அவங்க வந்து யாரு சிவானந்த அடிகள் அப்படின்ற தேடுதல வந்து நமக்கு அந்த வாய்ப்பு நமக்கு கொடுத்துருக்காங்க. சரி போய் பாப்போம். அதுக்காகவும் நன்றி சொல்லலாம். அதுக்காக ரொம்ப நன்றி சொல்லணும். ஏன்னா தினமலருக்கு நீங்க சொன்னீங்கல்ல, தினமலர் வந்து ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க இவருடைய இதை எடுத்து போட்டு, ஆஹா இப்படி ஒரு புக் வந்துருச்சு, அதை வந்து போய் பறிமுதல் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இவர் வந்து இந்த இந்த புக்கை மட்டும் அவர் எழுதல, இந்திய எதிர்ப்பு வந்து அன்றும் இன்றும் அப்படின்னு மட்டும் அவர் எழுதல. அவர் வந்து வேற சில இதுவும் எழுதியிருக்காரு. இப்ப ரொம்ப பிரச்சனை ஆயிட்டு இருக்கு இல்லைங்களா, இப்போ தீ பரவட்டும் அப்படின்ற வார்த்தையை வந்து கேட்டாலே வந்து சென்சார் பண்றாங்க, எல்லாம் பண்றாங்கல்ல. அந்த தீ பரவட்டும் அது வந்து ஒரு உரை, கம்பராமாயணத்தையும் பெரிய புராணத்தையும் வந்து ஏன் கொளுத்தணும் அப்படின்னு சொல்லி ஒரு விவாதம். பேரறிஞர் அண்ணாவும் ஈழத்தடிகளும் வந்து கொளுத்தணும் அப்படின்னு பேசின உரை வந்து அந்த நூல்ல இருக்கு. அப்பேற்பட்டவர் தான் வந்து இந்த ஈழத்து சிவானந்த அடிகள். ஓகேங்களா, திராவிட இயக்கத்தோட பயணிச்சவர், திராவிட இயக்கத்தோட தொடர்பு உள்ளவர் அப்படின்னு வச்சுங்க. அதுல இருந்து இன்னொரு புக்கு, அதுவும் ரொம்ப சிறப்பான நூல் வந்து பெரிய புராண ஆராய்ச்சி அப்படின்னு சொல்லி, இந்த சைவ மதம், பெரிய புராணம், சிவன், இந்த கதை எல்லாம் இருக்கு இல்லைங்களா, எல்லாம் தோலை உரிச்சு இதுல தொங்க போட்டாரு. அது ஒரு நூல். இதையும் நான் சொல்றேன் உங்களுக்கு. இது இல்லாம இன்னொன்னு எழுதியிருக்காரு, அது வந்து தினமலருக்கு ரொம்ப பிடிச்ச தலைப்பு. அதை வந்து அப்படியே போடலாம் அவங்க. இந்து மதம் தமிழர் மதமா அப்படின்னு ஒரு ஒரு நூல் இருக்கு. அதுவும் இணையத்துல இருக்கு. எல்லாரும் அதை பாக்குறவங்க கேட்கறவங்க எல்லாரும் அதை டவுன்லோட் பண்ணி படிச்சா தினமலருக்கு ரொம்ப பெரிய புராண ஆராய்ச்சி வந்து பெரியார் திடல்ல வெளியிட்டு இருக்காங்க. ஆமா, சுயமரியாதை பிரச்சார நிறுவனம். ஆமா, அவங்க வெளியிட்டு இருக்காங்க. மத்ததெல்லாம் இணையத்துல இருக்கு. அவங்க எடுத்து அந்த அதுவும் குறிப்பா இந்த புக்கெல்லாம் அவங்க இந்த 3 புக்கையும் அவங்க படிச்சுட்டாங்கன்னா ரொம்ப சிறப்பான காரியத்தை அவங்க செஞ்சிருக்காங்க. அதாவது தினமலருக்கும் தேன் வார்த்த மாதிரி இருக்கும், நாம் தமிழருக்கும் பால் வார்த்த மாதிரி இருக்கும். ஒரு படத்துல வந்து சொம்புக்குள்ள கையை விட்டுருவான்ல இவன் செந்தில வந்து எடுக்க முடியாம, அது மாதிரி வந்து ஒரு சொம்புக்குள்ளார வந்து கையை விட்டானுங்க. விட்டுட்டு இப்ப அப்படியே உள்ள கடிக்குது, அப்படியே வச்சுட்டு ஒரு துண்டை எடுத்து போட்டு அப்படியே சுத்திட்டு இருக்கானுங்க. இதுல என்ன விஷயம் அப்படின்னா, இந்த முதல்ல ஒரு விஷயம், ஈழத்து சிவானந்த அடிகள் யார் அப்படின்றதுல வந்து அந்த கேள்வி ரொம்ப முக்கியமானது. அதுல இந்த புத்தகத்திலேயே முதல் பக்கத்திலேயே விடை சொல்லிருக்கிறாங்களே, இந்திய எதிர்ப்பின் பிறப்பு அப்படின்னு போட்டு நாவலர் நெடுஞ்செழியன் அவர் எழுதுனதா, எந்த ஆண்டு என்ன அதெல்லாம் எதுவும் இல்லை. நாவலர் நெடுஞ்செழியன்னு ஒரு கோட், ஒரு மேற்கோளை போட்டு அதுல கீழே நெடுஞ்செழியன் சொன்னதா இருக்கு. ராஜகோபாலாச்சாரியார் அவர்கள் 38 இந்தியை கட்டாய பாடமாக்குவேன் என்று அறிவித்த போது அதனை எதிர்த்து ஆச்சாரியாருக்கு முதல் தந்தி அடித்தவர் ஈழத்து சிவானந்த அடிகளே ஆவார். இந்திய எதிர்ப்பு இயக்கத்தை அவர்தான் துவக்கினார். பிறகுதான் நாவலர் சோமசுந்தர பாரதியார், பெரியார் ராமசாமி, அண்ணாதுரை போன்றவர்கள் கலந்து கொண்டார்கள். ஈழத்து சிவானந்த அடிகள் இந்திய எதிர்ப்பின் சர்வாதிகாரியாக பணியாற்றி சிறை புகுந்தார் அப்படின்னு நாவலர் எழுதியிருக்கிறாரு. நாவலர் வந்து எழுதியிருக்காரு, நான் மறுக்கல, இது எழுதியிருக்காரு. ஆனா வந்து இதை மட்டும் தான் எழுதினாரா அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கு. ஓகே, இதுக்குதான் நீங்க நன்றி சொன்னீங்களா? ஆமா, இது ரொம்ப நன்றி சொல்ல வேண்டிய ஒரு விஷயம் இது. ஏங்க இதுல தெளிவா வந்து அவரு நாவலர் யாரு, அவர் திராவிட இயக்கத்துல முக்கியமான தலைவர், அண்ணாவுக்கு பிறகு பொதுச் செயலாளரா இருந்தவர். நான் வந்து அவர் வந்து முக்கியமான தலைவர் தான் திராவிட இயக்கத்துல, அதெல்லாம் நான் ஒன்னும் மறுக்கல. ஆனா இந்த இந்திய எதிர்ப்பு போராட்டம் நடந்தப்போ வந்து நாவலருக்கு வந்து ஒரு ஃபேக்டுக்காக சொல்றேன், நாவலருக்கு வந்து ஒரு 17 வயசு இருக்கும், அவ்வளவுதான். பெரியாருக்கு வந்து 60 வயசை வந்து தாண்டிட்டாரு அந்த போராட்டம் நடக்கும்போது. நிறைய பெரிய தலைவர்கள்லாம் வந்து அந்த போராட்டத்துல, பெரிய சைவ பெரியார்கள்லாம் வந்து அந்த போராட்டத்துல கலந்துக்கிட்டாங்க. மறைமலை அடிகள், சோமசுந்தர பாரதியார், நிறைய பேர் போராட்டத்துல வந்து கலந்துக்கிட்டாங்க. இந்த விஷயத்துல வந்து இதுதான் சொன்னாரா, சரி வந்து யாருன்னே தெரியலையே, இவர் வந்து ஒரு ஆதாரமா தூக்கிட்டு வராங்களே, சரி யாருன்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு
நமக்கு வேற எந்த சோர்ஸும் இல்லை, இது எங்க போய் பாக்குறது எங்க தேடுறதுன்னு தெரியல. சரி இவங்களே சொல்லியிருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு அது சும்மா இன்டர்நெட்ல வந்து இந்த நெடுஞ்செழியன் சொன்னதா இருக்கிற கோட், நெடுஞ்செழியன் வந்து அவங்க சொன்னதா இருக்கிற அந்த கோட்டு தான் வந்து இதனுடைய நுனி. அந்த நுனியை பிடிச்சி இழுத்தா அந்த வந்துட்டு இருக்கு தேங்காய் வரும்ல ஒரு படத்துல, அது மாதிரி வந்து தேங்காய் வந்துருச்சு. அதுல என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தா இது வந்து மன்றம் அப்படின்ற ஒரு இதழை வந்து அவரு நாவலர் நெடுஞ்செழியன் நடத்துறாரு. அது வந்து 1/5/1955 இதுல வந்து அந்த குறிப்பு அது ஒரு நகைச்சுவையா எழுதியிருக்கிறாங்க. அதுலதான் வந்து அததான் இவருக்கே ஒரு ஆதாரம், அதான் இவருக்கான ஆத்தென்டிசிட்டி வந்து அந்த ஒண்ணுதான். இத கோட் பண்றாரு அடிகள் வந்து இந்த புத்தகத்துல அதான் கோட் பண்றாரு. அததான் எடுத்து இவங்க முதல் பக்கத்துலயும் போட்டிருக்காங்க. ஓகே சரி, ஈழத்து சிவானந்த அடிகளார் யார்? சீக்கிரம் பரபரப்ப வந்து கொஞ்சம் ஹோல்டு பண்ணுங்க, நான் சொல்றேன். அவர் வந்து யார் அப்படின்னா, திராவிட நாடு வந்து அண்ணா நடத்தின பத்திரிகை, அதுல வந்து ஒரு அலுவலக பொறுப்பாளரா இருந்திருக்காரு, நீண்ட காலம் இருந்திருக்காரு. அது ஒரு ஃபேக்ட். அதுக்கப்புறம் அவர் இருக்கிறது வந்து அந்த நடையிலே நான் படிச்சிடுறேன், கொஞ்சம் டைம் ஆனாலும் நீங்க அதை கேளுங்க, நகைச்சுவையா இருக்கிறதுனால நான் சொல்லிடுறேன். அவர் எப்படி அறிமுகப்படுத்துறாரு இவரு அப்படின்னா, தலைப்பு என்ன அந்த கட்டுரைக்கு? சாமி யார் ஆசாமி யார் ஆனார் அப்படின்னு தலைப்பு வச்சிருக்காங்க. கையிலே கமண்டலம், உடலிலே காவி உடை, கழுத்திலே உத்ராஜ கொட்டை, நெற்றியிலே திருநீற்று பட்டை, காலிலே கட்டை, தலையோ மொட்டை. இதுதான் அவருடைய வந்து வர்ணனை. இந்த தவத்திரு கோலத்தோடு தான் அவர் 1938ஆம் ஆண்டிற்கு முன்னால் காட்சியளித்தார். ஈழ நாட்டிலே பிறந்து சிறு வயதிலேயே தவத்திரு கோலம் பூண்டு ஸ்தல யாத்திரைகள் பல சென்று இறுதியாக கருவூரில் அறிவுதய கழகம் என்ற ஒரு நிறுவனத்தை ஏற்படுத்தி கொண்டு சிவபூசை சக்தி பூசைகளில் மும்முரமாக ஈடுபட்டிருந்தார். தமிழினிடத்தே ஆழ்ந்த பற்றும் அதன் வளர்ச்சியிலே அக்கறையும், அதாவது லாங்குவேஜ்ல தமிழ்ல வந்து ரொம்ப பற்றும் அக்கறையும் கொண்டிருந்தார். தோழர் இந்த குறிப்பு மட்டும் தான் இதுல எடுத்து போட்டிருக்காங்க. தோழர் ராஜகோபாலாச்சாரியார் 1938இல் இந்தியை கட்டாய பாடமாக்குவேன் என்று அறிக்கை விட்ட போது அதனை எதிர்த்து ஆச்சாரியாருக்கு முதல் தந்தி அடித்தவர் ஈழத்து சிவானந்த அடிகளே ஆவார். இந்தி எதிர்ப்பு இயக்கத்தை அவர்தான் துவக்கினார். பிறகுதான் நாவலர் பாரதியார், சோமசுந்தர பாரதியார், நாவலர் பாரதியார், பெரியார் ராமசாமி, அறிஞர் அண்ணா போன்றவர்கள் கலந்து கொண்டார்கள். ஈழத்து சிவானந்த அடிகள் இந்தி எதிர்ப்பின் முதல் சர்வாதிகாரியாக பணியாற்றி சிறை புகுந்தார். இந்த லைனை நீங்க ஞாபகம் வச்சீங்க, நான் வந்து அது பின்னாடி விளக்கம் கொடுக்குறேன் உங்களுக்கு. இதையே லைட்டா எடிட் பண்ணியிருக்கிறாங்க. ஆமா, அறிஞர் அண்ணான் இருக்கிறதா அண்ணா துறைன்னு மாத்திருக்கிறாங்க. அறிக்கை விட்ட போதுன்னு நீங்க படிச்சதுல இருக்குது, 55ல நாவலர் எழுதுனது, இதுல அறிவித்த போது அப்படின்னு வந்து இருக்குது. நாவலர் பாரதியார்னு அவர் சொல்லிருக்கிறாரு, ஆனா இவங்க எல்லாருக்கும் புரியணும் அப்படின்றதுக்காக அதை சேர்த்திருப்பாங்க போல. நாவலர் சோமசுந்தரம் இப்படி சின்ன சின்ன எடிட்ட வந்து பண்ணிருக்காங்க. இதெல்லாம் சின்ன சின்ன எடிட். ஆமா, இப்ப பெரிய எடிட் ஒண்ணு பண்ணிருக்காங்க, புக்லயும் நிறைய எடிட் பண்ணிருக்காங்க. ஓகே, அந்த நடுவுல கொஞ்சம் பக்கத்தை காணும், நடுவுல கொஞ்சம் ஃபுல்லா சாப்டரே காணும் அந்த பக்கங்கள். பாருங்க, சொல்றாரு, ஈழத்து அடிகள் காவி உடை தோற்றத்தோடு சிறை புகுந்திருந்த காலை, அதாவது அந்த டைம் சொல்றாரு. அறிஞர் அண்ணா அவர்களும் சென்னையில் சிறை புகுந்தார்கள். இருவரும் பி வகுப்பில் வைக்கப்பட்டிருந்தனர் ஜெயில்ல. இருவரும் ஒருவரை ஒருவர் காணவும் ஒருவரோடு ஒருவர் அளவலாகவும் ஒருவருக்கு ஒருவர் கருத்துக்களை பரிமாறிக்கொள்ளவும் மிக்க வாய்ப்பும் பொழுதும் ஏற்பட்டன. பேசிக்க பழகிக்க ஜெயில்ல 2 பேரும் ஒன்னா இருந்திருக்கிறாங்க, அதை சொல்றாங்க. சொல்லிட்டு அறிஞர் அண்ணாவின் கருத்துகள் ஈழத்து அடிகளை கவர்ந்தன. பக்தி சாமியார் பகுத்தறிவு சாமியாராக சிறிது சிறிதாக மாறத் தொடங்கினார். அடிகளாரின் உள்ளத்தை நன்கு அறியும் வாய்ப்பினை பெற்ற அறிஞர் அண்ணா, இவங்கெல்லாம் வந்து அறிஞ்சிருக்காங்கல்ல, அண்ணா வந்து பக்கத்திலே இருந்து அறிஞ்சிருக்காரு. அவர் எப்படி சொல்றாரு, அறிஞர் அண்ணா அவர்கள் அடிகளாரின் உள்ளம் மண்ணாசை, பெண்ணாசை, பொன்னாசை எதையும் எப்பொழுதும் விட்டதில்லை என்பதை தெளிவாக புரிந்து கொண்டார்கள். அண்ணா புரிஞ்சுக்கிட்டாரு. ஓகே, பெண் மண் பொன் மூணும் வந்து இவருக்கு எப்போதுமே விட்டது கிடையாது இந்த ஆசைகள். ஆனா வந்து கொட்டை பட்டை அதுக்கு அவரே விளக்கம் இதுல விளக்கம் இருக்கு. சொல்றாரு, அடிகளாரின் பொய்மை வாழ்க்கையை பற்றி அறிஞர் அண்ணா அவர்கள் அடிக்கடி கேலியும் கிண்டலும் செய்யும் போதெல்லாம், காமெடி பண்ணி ரேக் பண்ணியிருக்காரு, செய்யும் போதெல்லாம்
நான் மட்டும் இப்படி அல்ல, இவர் சொல்றாரு சிவானந்த அடிகள், நான் மட்டும் இப்படி அல்ல, இந்த உடையில் இருக்கும் எல்லா சாமியார்களும் இப்படிதான் அப்படி சொல்லிட்டாரு. இதற்கு விதிவிலக்கு அரிதிலும் அரிது அப்படின்னு சொல்லிட்டாரு என்று ஈழத்து அடிகள் செப்புவாராம். கோணல் வாழ்க்கையை விட்டுவிட்டு நேரான வாழ்க்கைக்கு நேர்முகமாக உள்ளன்போடு வர சொல்லி அண்ணா அவர்கள் அடிகளாரை சிறையில் வற்புறுத்துவார்களாம். ஈழத்து சிவானந்த அடிகள் வெளியில் வந்த பிறகு சில நாட்கள் காவியுடையோடு காட்சி அளிக்க அறிஞர் அண்ணா அவர்கள் உள்ளத்திலே ஆசை அவ்வளவு இருக்க சொல்ற, உள்ளத்துல இவ்வளவு ஆசை இருக்கு உனக்கு, காவியுடை ஏன், திருநீற்று பட்டை ஏன் என்று கேலி செய்ய ஸ்ரீலஸ்ரீ ஈழத்து சிவானந்த அடிகள் பொய்மை வாழ்க்கையை விட்டு உண்மையான நேர்மையான வாழ்க்கையில் புகுந்து தூய வெள்ளையுடை கோலம் பூண்டு தோழர் ஈழத்து அடிகளாக மாறினார். அதாவது சிவானந்தத்தை விட்டுட்டார், தோழர் ஈழத்து அடிகளாக மாறினார். அண்ணாவின் அறிவுரை சாமியாரை ஆசாமியாக ஆக்கிற்று. சிறையில் ஏற்பட்ட பலன்களில் இதுவும் ஒன்று. சிறையில் நடந்த நன்மைகளில் இதுவும் ஒன்று அப்படின்றாரு. இவர் எப்பேற்பட்ட அவருடைய பர்சனலா இவர் எப்பேற்பட்ட ஆள் அப்படின்றதுக்கு இது ஒரு ஸ்டேட்மெண்ட். இந்த ஸ்டேட்மெண்ட் நாம எங்கேயோ எடுத்துட்டு இவரை டேமேஜ் பண்ணணும் அப்படின்றதுலாம் நம்ம நோக்கமே கிடையாது. இது அவங்களே கொடுத்திருந்த தேதியில சரி இது ஒரு பேராகிராஃப் மட்டும் இருக்கு, இன்னும் இவருடைய சிறப்புகள்லாம் நிறைய இருக்குமே அப்படின்னு தேடி பார்க்கும்பொழுது அதுல கிடைச்சதுதான் இது. நாவலரே சொல்லிருக்கிறாரு அப்படின்னு இவங்க கோட் பண்ணிருக்காங்க. நாமளும் அதை தான் எடுத்து படிச்சோம். அதுல இருக்கிற தகவல் தான் நம்ம சொன்னது. நீங்க யார் வேணா அதை பாத்துக்கலாம், இன்டர்நெட்ல தான் இருக்கு. இதுதான் அவருடைய தகவல். இப்பேற்பட்டவர் ஒரு பெண்ணாசை பொன்னாசை கொண்ட ஒரு அடிகளாரா எப்பொழுதும் அதோட இருந்திருக்காரு. இல்லாத நாளே இவருக்கு இருந்தது கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காரு. இது அவருடைய தனிப்பட்ட கேரக்டர். நம்ம அதுக்குள்ள ரொம்ப பெருசா போக வேண்டியதில்லை, அது அப்படியே ரெண்டு போகுது. அவர் அண்ணாவுடைய சந்திப்புக்கு பிறகு அவர் அந்த இதெல்லாம் விட்டுட்டு இந்த கருத்துக்குள்ள வராரு, பகுத்தறிவு கருத்துக்குள்ள வராரு. அதுக்கு பிறகுதான் இந்த ஆப்லாம் சீவி உட்காந்துருக்காங்களே இப்போ, அதெல்லாம் இந்த தீ பரவட்டும் அது 43ல நடந்த சொற்பொழிவு. அதுக்கு பிறகு இந்த பெரிய புராண ஆராய்ச்சி. அதுக்கு பிறகு இந்த இந்து மதம் தமிழர் மதமா அப்படின்னு ஒரு புக்கு. இது மூணும் அவர் எழுதியிருக்காரு. அந்த மூணுலயும் சில கருத்துக்களை நான் உங்களுக்கு சொல்றேன். அப்பதான் அவங்க தொடங்கி வச்சதை நம்ம நிறைவுபடுத்தலாம். இவர் இந்த சிவானந்த அடிகள் அவர் என்ன சொல்றாருன்னா, ஈரோட்டுக்கு சென்று பெரியார் ராமசாமி அவர்களிடம் இந்த அறிக்கையை காட்டி இதனை விடுதலை குடியரசு ஆகிய இதழ்களில் வெளியிட்டு உதவுமாறு கேட்டுக்கொண்டேன். இந்த அறிக்கையை படித்துவிட்டு இது காங்கிரசார் கையாளும் சண்டித்தனம், சத்தியாகிரகம், மறியல் என்பதெல்லாம் வெறும் கேலிக்கூத்து அப்படின்னு அவருடைய அறிக்கை, சிவானந்த அடிகள் ஒரு அறிக்கை எழுதிட்டு போய் கொடுத்திருக்காரு. அதை பெரியார் வெளியிட மறுத்து விட்டார். இது இந்த போராட்டத்தையே காலித்தனம் சண்டித்தனம்னு சொல்லிட்டாரு. போராட்டத்தை பெரியார் காலித்தனம் சண்டித்தனம்லாம் சொல்லல. நீங்க விடுதலை குடியரசு எல்லாமே இன்னமும் நம்ம பார்வைக்கு ஏதோ புத்தகங்களா இருக்கு, எல்லாமே நம்மளால கட்டுரைகள் எல்லாமே படிக்க முடியும். பெரியார் இந்து எதிர்ப்பு போராட்டத்துல இந்து எதிர்ப்புல அதுலலாம் பெரியாருக்கு பிரச்சனை கிடையாது. போராட்ட வழிமுறைகள் அப்படின்னு இருக்கிறதுல பெரியாருக்கு அவருக்கு நீண்ட போராட்ட அனுபவம் உண்டு. இவர் மடம் வச்சு நடத்தினவர் கரூர்ல. அவர் அவர் என்ன எழுதுறாரு, நான் ஒரு அன்னக்காவடி அவரே எழுதுறாரு, நான் மடம் வச்சு நடத்தினேன். அவருக்கு எப்படி போராட்டம் நடக்கும், எப்படி அடக்குமுறைகள் வரும், அரசாங்கம் எப்படி கையாளும், அதை பத்தியான புரிதல் அவருக்கு சிவானந்த அடிகள் அவருக்கு இருக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஆனா பெரியார் வெற்றிகரமான பல போராட்டங்களை, வைக்கம் போராட்டத்தெல்லாம் நீங்க உதாரணத்துக்கு சொல்லுங்க, அது மாதிரியான போராட்டங்கள்லாம் அவர் நடத்தியிருக்காரு. அதனால அந்த அடிப்படையில இருந்து அவர் சில கருத்துக்கள் சொல்றாரு. அது என்ன கருத்து அப்படின்னு ரொம்ப பெரிய மேஜர் இதெல்லாம் கிடையாது, ரெண்டு கருத்து சொல்றாரு அவருடைய இதை படிச்சு பார்க்கும்பொழுது. ஒண்ணு இந்த உண்ணாவிரதம் பட்டினி போராட்டம் அப்படின்றதுல பெரியாருக்கு எப்பொழுதுமே நம்பிக்கை கிடையாது. திராவிடர் கழகம் உண்ணாவிரதம்ன்ற போராட்ட முறையை நடத்தினதே கிடையாது, பெரியார் அதை நடத்தினதே கிடையாது. அதை அவரு பட்டினி கிடந்தா அவனுக்கு எப்படி இறக்கம் வரும், அதுதான் பெரியார் கேள்வி. உண்ணாவிரதம் இருக்கிறத சண்டித்தனம் அப்படின்னே அவரு சொல்லுவாரு. அததான் இவங்க அந்த வார்த்தையை இதுல காங்கிரஸ் செய்கிற சண்டித்தனம் அப்படின்ற இது இருக்கு. அதனால காங்கிரஸ் நடத்துற போராட்டம் மாதிரி நீங்க நடத்தாதீங்க அப்படின்னு அவரு அதை சொன்னாரு. அது அவ்வளவுதான். அதுல அதுக்கு பிறகு
ராஜகோபாலாச்சாரியார் அப்போ இருந்த முதல் மந்திரி ராஜகோபாலாச்சாரியாருடைய வீட்டுக்கு முன்னாடி போய் மறியல் செய்யற போராட்டம், அதையும் வந்து பெரியார் வேணாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஏன் வேணாம் அப்படின்னா அதுக்கான காரணத்தையும் அவர் விளக்கமா எழுதியிருக்காரு. என்ன சொல்றாரு அப்படின்னா, போராட்டத்தை வந்து பொது இடங்கள்ல நடத்துவோம், மாணவர்கள் வந்து பள்ளிக்கு போகும்போது பள்ளிக்கு முன்னாடி நம்ம போராட்டம் நடத்துவோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இல்லைன்னா பொது இடங்கள்ல நம்ம போராட்டம் நடத்துவோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதுவும் பள்ளிக்கு முன்னாடி போகும்போது மாணவர்களை பள்ளிக்கு போற தடுக்கிற மாதிரியான போராட்டம் கிடையாது, அது வந்து ஒரு உணர்ச்சியை வெளிப்படுத்துறதுக்கான போராட்டமா அதை நடத்துவோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இந்த விஷயத்துல என்ன அப்படின்னா, ஒரு டி நகர்ல ஒரு ஏதோ ஒரு மூலையில் இருக்கிற ராஜகோபாலாச்சாரியருடைய வீட்டுக்கு முன்னாடி போய் நம்ம போராட்டம் பண்ணா அவங்க வந்து திரிக்கிறாங்க, கண்ணா புண்ணான்னு வந்து நம்ம பேசுறோம், கோஷம் வந்து வேற வேற மாதிரி எல்லாம் போடுறோம் அப்படின்ற தகவல், ஆபாசமான கோஷங்கள் ஆபாசமான முழக்கங்கள்லாம் வருது அப்படின்னு தகவல் வந்து இந்தியா பூரா பரப்புறாங்க, காந்திக்கும் கூட அந்த தகவலை வந்து சொல்றாங்க அப்படின்லாம் அவர் சொல்றாரு. அதனால நம்ம எந்த போராட்ட நடவடிக்கைகளை செய்வதாக இருந்தாலும் பொது இடத்துல மக்கள் பார்க்கிற இடங்கள்ல நம்ம வந்து பண்ணுவோம் அப்படின்னு அவர் சொல்றாரு. இது வந்து போராட்ட வழிமுறைகள்ல இருக்கிற வித்தியாசம். இவர் அறிக்கையை ஏன் போடல அப்படின்னா 25/4/38 அவர் கொடுத்த அறிக்கை, அந்த அறிக்கையை ஏன் போடலன்னா அதுல இருக்கிற இவர் சொல்ற முன்வைக்கிற போராட்ட வடிவத்துல பெரியாருக்கு வந்து உடன்பாடு கிடையாது, அவ்வளவுதான். ஏன்னா அதுக்கான டீட்டெயிலா அவர் எழுதியிருக்காரு, இது மாதிரி செய்ய வேணாம், வெகுமக்கள் பாக்குற வெகுமக்கள் பார்வைக்கு முன்னாடியான போராட்டங்கள் நம்ம செய்வோம் அப்படின்னு சொல்றாரு. அவ்வளவுதானே தவிர அந்த போராட்டத்தின் மீது, இந்திய எதிர்ப்பின் மீது இல்லைன்னா அந்த கொண்டு வரவங்களை எதிர்த்து உறுதியா நிக்கணும், அதுலலாம் பெரியார் எந்த விதமான சமரசமும் எப்பொழுதுமே கிடையாது. இப்ப இந்த புத்தகத்துல வந்து நடுவுல வந்து பக்கம் இல்ல, பல பக்கங்களை வந்து காணோம், சாப்டரே காணோம் அப்படின்னு நீங்க சொல்றீங்க, அது என்ன? இல்ல சாப்டரே காணோம் அப்படின்றது வந்து நான் வந்து இந்த புக்கை படித்தேன் ஃபர்ஸ்ட். சரி, இதோட ஒரிஜினல் புக் இருக்கு அப்படின்னு நம்ம கேள்விப்பட்டு அன்றும் இன்றும் அந்த புக்கை போய் நம்ம தேடும் பொழுது இதுல வந்து சில கருத்துகள் இருக்கு, ஆனா பாதியிலே நிக்குது. ஏன்னா அதுல வந்து வேற இருக்கே அப்படின்னு சொல்லி திருப்பி இந்த புக்கை எடுத்து பார்க்கும்பொழுதுதான் வந்து இந்த புத்தகத்தோடைய ஒரிஜினல் வெர்ஷன்ல இருந்து நீக்கப்பட்ட பகுதிகள் அது என்ன அப்படின்றது நமக்கு தெரியுது. அது என்ன இருக்கா நீங்க படிச்சதுல அந்த புக்ல அந்த இது இருக்கு, அந்த கருத்துகள் இருக்கு. அது என்ன கருத்து அப்படின்னா ஏன் நீக்கினாங்க அப்படின்றது அதுலதான் தெரியும். ஏன்னா அவர் வந்து காங்கிரஸுக்கு ஆதரவான கருத்துக்களை அதுல எழுதியிருக்காரு. 1965 எவ்வளவு பெரிய மொழி போராட்டம் நடந்தது. இப்ப படம்லாம் வந்து பராசக்தி ஓடிக்கிட்டு இருக்கு, எவ்வளவு பேர் அதுல இறந்தாங்க, எவ்வளவு ராணுவ அடக்குமுறையெல்லாம் நடந்துச்சு. அப்படிப்பட்ட சூழ்நிலையில இவர் வந்து என்ன மாதிரியான கருத்துக்களை வந்து எழுதியிருக்காரு இதே புத்தகத்துல. இந்த புத்தகத்துல அவங்க போடல, அவங்க வழக்கமா பண்ற வேலையை பண்ணி நீக்கிட்டாங்க. நடுவுல அவரு எழுதியிருக்காரு, ஈழத்தடிகள் வந்து அன்றும் இன்றும் புக்ல எழுதியிருக்காரு. அதுல என்ன எழுதுறாரு அப்படின்னா, தேர்தலில் ஆளுங்கட்சியை தோற்கடிப்பதே எங்கள் குறிக்கோள் என்ற முறையில்தான் இவர்களின் பேச்சும் எழுத்தும் இருக்க காண்கிறோம். இதுல என்ன தப்பு இருக்கு? அது இவங்க ஏன் நீக்கினாங்கன்னு எனக்கு தெரியல, அதை நீக்கியிருக்காங்க. ஒரு நாட்டை ஆள்வதை பார்க்கிலும், அதாவது ஒரு ஆள்றதை விட அந்த நாட்டை ஆளுங்கட்சிக்கு அறிவுரையும் ஆய்வுரையும் கூறி அவர்கள் வாயிலாக நாட்டு மக்களுக்கு நல்ல பல நன்மைகளை செய்ய தூண்டுவதே சிறந்ததும். வேணா விட்டுருங்க. அது எதை இவங்க ஏன் நீக்கியிருக்காங்க அப்படின்னா, அதுல வந்து காங்கிரஸுக்கு ஆதரவான கருத்துக்கள் இருக்கு. காங்கிரஸ்னா எந்த காங்கிரஸ்? பக்தவச்சலம் இந்த மாதிரியான ஒடுக்குமுறைகளை வந்து ஏவன அந்த காங்கிரஸ் இருக்காங்க இல்லைங்களா, அதற்கு ஆதரவான சில கருத்துக்கள் எழுதியிருக்காரு. என்ன எழுதியிருக்காரு அப்படின்னா, பல காலமாக, அதாவது 2 நூற்றாண்டுகளுக்கு மேலாகவே அடிமைப்பட்டு கிடந்த ஒரு நாட்டின் விடுதலைக்காக போராடி வெற்றி கண்ட கட்சியின் கையில் இப்பொழுது ஆளும் பொறுப்பு அளிக்கப்பட்டுள்ளது. காங்கிரஸ் வந்து ஆட்சியில இருக்கான், அது வந்து அவ்வளோ பில்டப் பண்றாரு. 2 நூற்றாண்டுகளாக அடிமைப்பட்டிருந்த நாட்டை வந்து மீட்டு ஆட்சியில இருக்காங்க. அந்த கட்சியின் ஆளுகையில் சில தவறுகள் இருக்கலாம். ஓகே, சில தவறுகள். இதுக்கப்புறம் நிறைய சொல்றாரு, நீங்க அதை பாத்துக்கலாம். அதாவது இந்தி திணிப்பு அப்படின்றது வந்து ஒரு மொழி பிரச்சனை. இவர் வந்து மொழிதான் இவருக்கு எல்லாமே அப்படின்னு இவரு சொல்றவரு. அவங்க வந்து மொழியை வந்து 37 மொழி போராட்டத்தையே தொடங்கியவர் அப்படின்னு சொல்றவரு. இவ்வளவு பெரிய சிக்கல் வருது, தமிழ் மொழியே வந்து அதோட முடிஞ்சு போயிடும், இந்தி மட்டும்தான், இங்கிலீஷும் முடிஞ்சு போயிடும், இந்தி மட்டும்தான் இந்தியாவின் ஆட்சி மொழியா வரக்கூடிய சூழ்நிலை வருது 65 அப்படின்னா மக்கள் வந்து அவ்வளவு தூரத்துக்கு போராடுறாங்க. இவர் என்ன ஸ்டாண்ட் எடுக்கிறாரு, காங்கிரஸ் அவ்வளவு பெரிய கட்சி, ஒரு சில தவறுகள் இருக்கலாம் அப்படின்னு எழுதியிருக்காரு. காங்கிரஸ் அப்படி எழுதியிருக்கிறது தப்புன்னு இவங்களுக்கு தெரியுது, அதனாலதான் அதை நீக்கியிருக்காங்க. இப்ப நான் இன்னொன்னு இதுல சொல்றேன். நீங்க வந்து பதிப்புரை படிச்சீங்க, அதுக்கு முன்னாடி வந்து படையல் போட்டிருக்காங்க.
அதான் முதல் பக்கத்துல படையல் போட்டிருக்காங்க. தாய்மொழி தமிழை காக்க இந்தி திணிப்பை எதிர்த்து தங்கள் இன்னுயிரை இழுந்த தன்னலமற்ற மொழிப்போர் ஈகிகளின் காலடியில் இந்த புக்கை வைக்கிறாங்க. ஓகே, இது துரோகம் தானே. இந்த புக்கை வந்து யாருடைய காலடியில் வைக்கிறாங்கன்னா, செத்து போனாங்கல்ல மொழி போராட்டத்துக்காக, அவங்க கால்ல காங்கிரஸ் வந்து சிறப்பான கட்சி, அவ்வளவு பெரிய வரலாறு கொண்ட கட்சி, சில தவறுகள் அவங்க பண்ணியிருக்கலாம் அப்படின்னு எழுதியிருக்கிற இந்த புக்கை வந்து அவங்க காலில் வைக்கிறாங்களாம். இதை விட அவங்களுடைய தியாகத்தை கொச்சப்படுத்துறது வேற ஏதாவது இருக்க முடியுமா? அந்த காரியத்தை தான் அந்த புக்கு செஞ்சிருக்கு. அது ஏன் நீக்கிருக்காங்க இவங்க? இல்ல, என்ன காரணம்? அதாவது பெரியாரை போய் பார்த்திருக்கிறாரு, பெரியார் அறிக்கையை வெளியிடல, ஆனா இந்திய எதிர்ப்பு போராட்டத்தில் அவர் கலந்திருக்கிறார். இப்ப நீங்க காட்டின பெரிய புராண ஆராய்ச்சி அந்த நூல்லேயே அதை குறிப்பிட்டிருக்கிறாங்க. முதல் ஆளா இவர் தான் வந்து முதல் சர்வாதிகாரியா சிறை புகுந்தார் அப்படின்னு நாவலர் நெடுஞ்செழியன் அவரும் சொல்லிருக்கிறாரு. அவர் வந்து முதல் சர்வாதிகாரி கிடையாது. சர்வாதிகாரி அப்படின்னா அது ஒன்றும் இது கிடையாது. ஒரு இந்தி எதிர்ப்பு வாரியம் அப்படின்னு ஒன்று கட்டமைக்கிறாங்க. இந்தி எதிர்ப்பு போராட்டங்கள்லாம் வந்து ஒருங்கிணைக்கிற ஒரு மைய அமைப்பு ஒன்று ஆரம்பிக்கிறாங்க. அதுல சென்னையில் நடக்கக்கூடிய போராட்டங்களை வந்து நடத்துறதுக்கு, அதை தலைமை தாங்கி போறதுக்கு சர்வாதிகாரி அப்படின்ற பேர்ல சர்வாதிகாரி 1, சர்வாதிகாரி 2ன்னு ஒரு போராட்ட வழிமுறை. அப்படி வந்த சர்வாதிகாரிகள்ல இவர் வந்து 2வது சர்வாதிகாரியா போயிருக்காரு. அது வந்து பெரிய புராண ஆராய்ச்சி நூல்ல முதல் பக்கத்திலேயே அவங்க போட்டிருக்காங்க. கருவூர் அறிவுதய கழக தலைவரும் ஆவார் இந்த ஈழத்தடிகள். இவர் 1938 இந்திய எதிர்ப்பு போராட்டத்தில் 2வது சர்வாதிகாரியாக சிறை சென்றவர் அப்படின்னு இருக்கு. சரி, 2வது சர்வாதிகாரி அப்படின்னா மொத்தம் எத்தனை சர்வாதிகாரிகள் இருந்தாங்க அப்படின்னு ஒரு கேள்வி வரும். ஒவ்வொரு நாளும் அந்த போராட்டத்தை தலைமை தாங்கி நடத்துவார்கள். ஒவ்வொரு நாளும் கிடையாது, அந்த சர்வாதிகாரி கைது செய்யற வரைக்கும் அந்த போராட்டம் போகும். அந்த அவங்க சர்வாதிகாரியா இருப்பாங்க. அவங்க கைதான உடனே அடுத்தவங்க வந்து சர்வாதிகாரி ஆவாங்க. அவங்க நீங்க விடுதலைய பாத்தீங்கன்னா அவங்க படம் போட்டு இந்த சர்வாதிகாரி கைது, அடுத்து இவர் பொறுப்பெடுத்து நடத்துவார் அப்படின்லாம் வரும். அப்படி வந்து அவரு இந்த சிடி நாயகம் அவரு கைதான பிறகு அடுத்த 2வது சர்வாதிகாரி வந்து ஈழத்தடிகள் டேபிள் போட்டு தமிழன் தொடுத்த போர் அப்படின்னு ஒரு நூல் இளஞ்செழியன் அப்படின்றவர் எழுதியிருக்காரு. அதுதான் வந்து ஃபீல்டு ஒர்க் பண்ணி எல்லா ஆய்வுகளையும் நேரடியாக போய் எல்லாத்தையும் சந்திச்சு பேசி அப்படி திரட்டி வந்து அந்த நூலை எழுதியிருக்காரு. அதுல தான் வந்து இந்த குறிப்புகள் யார் யாரெல்லாம் சர்வாதிகாரிகள் அப்படின்ற அந்த பேரெல்லாம் போட்டிருக்காரு. இதுல வந்து பெண்கள்லாம் கூட சர்வாதிகாரியா இருந்து அதெல்லாம் நினைச்சு பார்க்க முடியாத விஷயம். பெண்கள் வந்து அவ்வளவு பேர் சிறைக்கு போயிருக்காங்க. சின்ன கை குழந்தைகள்லாம் தூக்கிக்கிட்டு போராட்டத்திற்கு தலைமை தாங்கி இருக்கிறாங்க. பெரியார் புகைப்படத்தோட செய்தி வெளியிட்டு இருக்காரு. வீர தாய்மார்கள். பெரியார் வந்து சிறைக்கு போன எல்லாருடைய புகைப்படங்களையும் குரூப் போட்டோ எடுத்து விடுதலையில போட்டுட்டே இருக்கு. பெரியாரும் அந்த போராட்டத்துல ஜெயிலுக்கு போறாரு. பெல்லாரி ஜெயில வைக்கப்படுறாங்க. 6 மாதங்கள்ல பெரியார் ஜெயில இருந்திருக்காரு. அதுல 56 நாள் வந்து பெல்லாரி சிறை கல் உடைக்கிறாரு. ஆமா, அதாவதுங்க அந்த போராட்டத்தை பத்தி அவரு சொல்றாங்க. அது ஒரு சின்ன தகவல் அதுல இருக்கு. என்னன்னா, பெரியாருடைய போராட்டம்ன்றது வந்து இந்த பெரியாருக்கு பெண்கள் மாநாடு நடத்தி பெரியார்ன்ற பட்டம் கொடுத்தாங்க. அதுல வந்து போராட்டத்துக்கு எல்லாம் பெண்களும் வரணும் அப்படின்னு சொல்லி பேசுறாரு. அதன் காரணமாக அவர் மேல வழக்கு போட்டு அவரை கைது செய்யறாங்க. கைது செய்து உள்ள இருக்கும் போது குடியரசு, பெரியாருடைய குடியரசுல வந்து ஒரு கட்டுரை வருது. அது ஒரு தகவல் என்ன சொல்றாங்க அப்படின்னா, அந்த சூழ்நிலை இருக்குல்ல, அப்போ வந்து ஜஸ்டிஸ் பார்ட்டி நீதி கட்சி வந்து தோற்று இவங்க காங்கிரஸ் வந்து ஆட்சிக்கு வராங்க. அப்போ நீதி கட்சியை வந்து நடத்த முடியாத சூழ்நிலை. இப்போ பெரியார் அதுக்கு தலைமை, அதாவது நீதி கட்சியவும் பெரியார்கிட்ட கொடுத்துடலாம் அப்படின்ற மாதிரியான முடிவை வந்து நீதி கட்சி தலைவர்கள் எடுக்கிறாங்க. அந்த சூழ்நிலையில நீதி கட்சியும் பெரியார்கிட்ட வந்துடக்கூடாது, அதை தடுக்கணும் அப்படின்ற அடிப்படையும் இதுக்கு பின்னாடி வச்சுதான் அவர் தூக்கி ஜெயில போடுறாங்க. ஓகே, ஒரு டைம் கிடைக்கும். ராஜகோபாலாச்சாரியாருடைய அரசு செய்து. ஆனா இதுல என்ன சிறப்பு அப்படின்னா, அதுதாங்க அதுல இது, அவர் ஜெயில இருக்காரு, ஆனா நீதி கட்சிக்கு வந்து மாநாடு நடத்துறாங்க. பெரியார் தான் நீதி கட்சியின் தலைவர்னு அந்த ஷேர்ல பெரியாருடைய படத்தை வச்சு, ஷேர்ல அவருடைய உருவப்படத்தை வச்சு பெரியார் தான் இனிமே நீதி கட்சியின் தலைவர் அப்படின்னு ஜெயில இருந்துகிட்டே ஒரு கட்சிக்கு பெரியார் தலைவராகிறார். இதெல்லாம் வந்து இந்த போராட்டங்களுக்கு இடையில நடக்கிற சம்பவங்கள். அதனால வந்து இந்த சர்வாதிகாரிகள் அப்படின்னு சொல்றவங்க வந்து அந்த போராட்டத்தை தலைமை தாங்கி நடத்தினவங்க அந்தந்த காலகட்டங்கள்ல 1000க்கும் மேற்பட்டவர்கள், 1200 1300 பேருக்கு நெருக்கமா
சிறைக்கு போயிருக்காங்க. எப்படி சிறைனா ஒரே அடியா நிறைய பேர்லாம் கிடையாது, 4 பேர் 5 பேர் போய் இங்க ஸ்கூல்ல வந்து மறியல் பண்றது, கைது செய்வாங்க, அடுத்த 4 பேர் போறது, இப்படி 4 பேர் 3 பேர் 2 பேர் இப்படியே போய் அது ஒரு ஓராண்டுகள் வந்து அந்த போராட்டம் வந்து நடந்திருக்கு. அதுதான் அந்த போராட்டத்தினுடைய வரலாறு. இவருக்கு ஒரு ரோல் இருக்கு. அது வந்து பெரியாரோ மற்றவங்களும் எல்லா இடங்கள்லயும் ஈழத்தடிகளை பத்தி சொல்லிட்டு தான் இருக்காங்க. இவர் வந்து பெரியார் எழுதியிருக்காரு. அண்ணா வந்து 1964 கூட எழுதும் போது இவரை பத்தி எழுதுறாரு. இவரோட சேர்ந்து 3 பேர், அதாவது மொத்தமா இவரோட சேர்த்து 3 பேர் காவி உடைய அணிந்த இவங்க அடிகள் ஜெயிலுக்கு வந்தாங்க, 3 பேர் ஜெயிலுக்கு வந்தாங்க அப்படின்னு எழுதியிருக்காரு. அதனால இவர் வந்து யாரும் வந்து இவரை பேரை இருட்டடிப்போ எதுவுமே செய்யல. இவரை பத்தியான தகவல்கள், இந்த போராட்டத்தில் அவர் கலந்துகிட்ட சம்பவங்கள். ஆனா இவர் வந்து ரொம்ப வருத்தப்பட்டு வெகுண்டெழுந்து சொல்றாரு, என்னாலதான் திக உருவானுச்சு, என்னாலதான் திமுக உருவானுச்சு, என்னாலதான் இந்திய எதிர்ப்பு போராட்டம் உருவானுச்சு. ஆனா இவங்க வந்து இன்றைக்கு நன்றி மறந்து என்னை தெருவில் விட்டுட்டாங்க. இத்தனை ஆண்டுகள் வந்து எந்த பலனையும் எதிர்பாராமல் உழைத்த என்னை வந்து கைவிட்டுட்டாங்க அப்படின்னு வந்து ஆதங்கத்தை வெளிப்படுத்தி அந்த நூலில் எழுதியிருக்காரு. 65ல் அவர் முதல் இந்திய எதிர்ப்பு போராட்டத்திலையும் இருக்கிறாரு. அதற்கு பிறகு அண்ணாவினுடைய அலுவலக பொறுப்பாளராக இருக்கிறாரு. அதை அண்ணாவும் குறிப்பிட்டு, அண்ணா பரிமளம் அவர் வந்து எழுதியிருக்கிறார், அண்ணாவினுடைய மகன் அவர் வந்து எழுதியிருக்கிறாரு. இப்ப இப்படி இருந்தவர் ஏன் வந்து இப்படி மாறுறாரு? எந்த காங்கிரஸ் கட்சியை எதிர்த்து இவர் வந்து இதெல்லாம் எழுதினாரோ அவர் ஏன் வந்து உல்டாவா வந்து மாறி நிற்கிறார்? காங்கிரஸ் வந்து சில தவறுகள் செய்திருக்கிறது அப்படின்னு இந்திய எதிர்ப்பு போராட்டத்தை வந்து இப்படி ஒரு சட்டிலா குறைத்து, அதுல ஒண்ணுமே இல்லை, ஒரு சின்ன பிரச்சனை அப்படின்ற மாதிரி அவர் ஒரு டிரான்ஸ்ஃபார்ம் ஆகி நிக்கிறதுக்கான காரணம் என்ன? இல்ல, எனக்கு தெரிஞ்சு இந்த விஷயத்துல வந்து அவர் காங்கிரஸ் பக்கம் போயிட்டாரு அப்படின்ற முடிவுக்கு தான் வந்து இந்த அவருடைய எழுத்து நமக்கு சொல்லுது. ஓகே, அது வந்து இவருக்கு அடையாளம் காட்டப்படவில்லை அப்படின்ற இந்த துரோகம் தான் வந்து காரணம் அப்படின்னு குற்றம் சாட்டுறாரு. 64 வரைக்கும் அவரை புகழ்ந்து பேசிட்டு இருக்காருங்க அண்ணா. ஓகே, நான் சொல்றேன்ல உங்கள்ட்ட, அது வந்து வரைக்கும் சுயமரியாதை திக வெளியிட்டுல பரிமளம் எழுதிய அறிஞர் அண்ணாவுடைய வாழ்க்கை வரலாறுல அது அந்த தகவல் இருக்கு. அவங்களோட தான் நான் ஜெயில இருந்தேன், இவரோட ஜெயில இருந்த தகவல்லாம் அதுல இருக்கு. அதனால அவரை வந்து தகவலை மறைக்கிறதோ, திராவிட நாடு இதுல வந்து அவரு பொறுப்பாளரா இருந்திருக்காரு, எல்லாமே அவருக்கான இது இருக்கு. அதனால வந்து யார் யாரெல்லாம் வந்து போராட்டம் பண்ணாங்க, யார் யாரெல்லாம் சர்வதிகாரியா இருந்தாங்கன்ற எல்லாருமே வந்து விடுதலையில குடியரசுல எழுதிக்கிட்டு தான் இருக்காங்க. அது ஈழத்தடிகள் பேர் எல்லா இடங்களையும் இருக்கு. அண்ணாவும் எழுதுறாரு. எங்க முரண்பாடு வருது? ஏன் முரண்பாடு வந்தது வந்து எனக்கு சரியா புரியல. எனக்கு தெரிஞ்சு அந்த அவருடைய இந்த நூல்லயே வந்து இருக்கிற பிரச்சனையை வச்சு பார்க்கும்பொழுது, ஏதாவது இந்த நாணய குறைவு, அதாவது பண வசூல், அந்த இதுல வந்து ஏதாவது பிரச்சனை ஆயிருக்கும் அப்படின்றது ஒரு அனுமானிக்கக்கூடிய வகையில தான் இருக்கு. ஏன்னா அதுலதான் வந்து இந்த நூல்லே ஒரு விளக்கம் எழுதுறாரு, எனக்கு இவ்வளவு பணம் கொடுத்தாங்க, அன்பளிப்பா கொடுத்தாங்க, எனக்கு இவ்வளவு வச்சுக்கிட்டு மீதி எல்லாம் இந்த இதுக்கெல்லாம் செலவு பண்ணிட்டேன் அப்படின்றதெல்லாம் இதுல எழுதுறாரு. அவரு எதை எழுத வராரு? இந்தி போராட்டம் வந்து அன்றும் இன்றும் எழுதுறதுல வந்து இதெல்லாம் தேவையில்லாத வேலை. ஆனா ஏன் எழுதுறாரு அப்படின்னா அதுலதான் ஏதோ சிக்கல் இருக்கு அப்படின்றதான் புரிஞ்சுக்க முடியுது. மற்றபடி வேற எதுவும், என்னுடைய குடும்பத்து உறுப்பினர்களில் ஒருவராகவே ஆகிவிட்டாருன்னு அண்ணா எழுதுறாரு. அந்த அளவுக்கு அவர் ஃபேமிலியில ஒருத்தரா தான் ஜெயிலுக்கு போயிட்டு வந்த வேட்டு எங்களுக்கு அப்படி மாறிட்டாரு. இவரு அவர் கூடயே இருந்துட்டு இருக்காரு. அதனால வந்து அதுலலாம் அவருக்கு பிரச்சனை கிடையாது. பிரச்சனை வந்து இவங்க வந்து 1938 நடந்த போராட்டம் வந்து இவருக்கு பிடிக்கல, அண்ணா பெரியார் இப்படி பண்ணிட்டாரு, இவங்களாம் இப்படி பண்ணிட்டாங்க அப்படின்னா அது அப்பவே அவர் சொல்லியிருக்கணும். ஆமா, அப்புறம் அண்ணாவும் 20 ஆண்டுகள் அண்ணா கூடயே இருந்துட்டு எல்லாமே பண்ணிட்டு, ஆமா, அதுக்கு பிறகு அண்ணா 65 வரைக்கும் திமுக. இந்த பெரிய புராண ஆராய்ச்சி நூல் இருக்கு இல்லைங்களா, இதுல பெரியார் புகழ்ந்து எழுதுறாருங்க. இதுல ஒரு முன்னுரை இருக்கு. அதாவது அந்த அறிவுதய கழகம் அப்படின்னு இருக்கு இல்லைங்களா, இங்கிலீஷ்ல பேர் வச்சிருக்காரு, த என்லைட்டன்மெண்ட் சொசைட்டி, கரூர், 1941 இந்த முன்னுரை எழுதியிருக்காரு. இதுல பெரியார வந்து புகழ்ந்து எழுதுறாரு. 41ல புகழ்ந்து எழுதுறாரு. அப்ப இவருக்கு வந்து 65ல ஏன் இவரு மாத்தி எழுதுறாரு? அப்ப அது வந்து இது காரணம் அல்ல, வேற ஏதோ காரணம். அவருக்கு என்ன கொள்கை காரணம் அல்ல, கொள்கை பிரச்சனை எல்லாம் கிடையாது. தனிப்பட்ட முறையில இருக்கிற பிணக்குகள் அதுதான் காரணமா இருக்க முடியும்.
அதை வச்சுக்கிட்டு இவர் எழுதிட்டாரு. ரெண்டாவது இவரை வந்து என்டோர்ஸ் பண்ற ஆளு அப்படின்னு இவங்க வந்து காட்டுறாங்கல்ல, இவர் தான் முதல் ஆளு, இவர் தான் தொடங்கி வச்சாரு அப்படின்னு சொல்றது வந்து ஒரு ஆளை இவங்க வந்து சொல்றாங்க. அவர் நாவலர் நெடுஞ்செழியன், அண்ணாமலை பல்கலைக்கழக மாணவர். அப்போ வந்து அவருக்கு 17 வயசு தான் இருக்கும், அவ்வளவுதான். ஆனா முதல்ல சிறைக்கு போனவர் இந்த பல்லடம் பொன்னுசாமி. ஆமா, அவர் வந்து உண்ணாவிரதம் இருந்து போறாரு. அந்த உண்ணாவிரதம் இருக்கிற அந்த இதை வந்து தொடங்கி வைக்கிற ஊர்வலத்துல ஈழத்து சிவானந்த அடிகள் வந்து போய் அந்த உண்ணாவிரதத்தை ஆரம்பிச்சு வைக்கிறாங்கன்னு இந்த செய்தி தான் எதுல இருந்து எனக்கு தெரியுது. எதுல? பெரியாருடைய குடியரசுல இதெல்லாம் எழுதியிருக்காங்க. ஓகே, அது எல்லாத்தையுமே அவங்க எழுதியிருக்காங்க, எதையுமே அவங்க மறைக்கல, எல்லாமே இருந்திருக்கு. இவர் கொடுத்த அறிக்கை அவர் போட முடியாதுன்னு சொன்னதுக்கு ஒரு காரணம் வந்து அந்த போராட்ட வழிமுறைகள்ல இருக்கிற சிக்கல். அவர் வந்து அந்த இதுல என்ன சொல்றாருன்னா, வேற எந்த கோஷமும் போடக்கூடாது, இந்தி வீழ்க தமிழ் வாழ்க, இந்த கோஷத்தை தவிர வேற எதையும் முழங்கக்கூடாது அப்படின்னு அவர் பேசுறாரு. அதாவது கட்டுப்பாடு கருதி தான் வந்து அந்த போராட்டத்துடைய வெற்றியை இது குலைச்சிடக்கூடாது, இந்த மாதிரியான விஷயங்கள், அதுதான் அவருடைய நோக்கமா இருந்துச்சு. தமிழம் பதிப்பகம் சார்பா இந்த நூலுக்கு ஒரு முன்னுரை, அதாவது பதிப்புரை வந்து எழுதியிருக்கிறாங்க. அதுல இன்றல்ல நேற்றல்ல அன்று முதலே அவர்கள் அப்படித்தான் அப்படின்னு திராவிடம் பேசுவோரின் போலித்தனங்களை முகத்தில் அரைந்து ஈழத்து சிவானந்த அடிகளாருடைய எழுத்து வந்து இருக்குது. இது ஒரு வரலாற்று ஆவணமா இந்த நூல் இருக்குது அப்படின்னு சொல்லிருக்கிறாங்க. 1965ஆம் ஆண்டு 2ஆம் கட்ட இந்திய எதிர்ப்பு போர் முடிவடைந்திருந்த தருவாயில் தன்னலவாதிகளின் சிலரின் தம்பட்ட கூத்துகளை கண்ட அடிகளார் வெகுண்டெழுந்து திராவிடர்களால் திட்டமிட்டு மறைக்கப்பட்ட உண்மைகளை தமிழ் சமூகத்திற்கு கொண்டு வந்திருக்கிறார். 38 போராட்டத்தை தொடங்கினதும் சிவானந்த அடிகளார் தான். அதையும் போய் பெரியார் வந்து தடுத்தாரு. அதுக்கு பிறகு போராட்டம் பிக்கப் ஆன உடனே பெரியார் உள்ள பூந்துக்கிட்டாரு அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டை இவங்களும் ஆமோதிச்சு எழுதியிருக்கிறாங்க. சிவானந்த அடிகளார் வந்து உள்ளதை சொல்லிருக்கிறாரு. அதே போல 65லும் இவங்களோட பித்தலாட்டங்களை எல்லாத்தையும் அவர் வந்து அம்பலப்படுத்தி இருக்கிறார் அப்படின்னு சொல்லிருக்கிறாங்க. உண்மையில் அந்த டைம்ல வந்து நடந்தது என்ன, ஈழத்து சிவானந்த அடிகள் அம்பலப்படுத்தி இருக்கிறாரா, இதை நீங்க புரிஞ்சுக்கணும் அப்படின்னா அந்த 1938 இந்திய எதிர்ப்பு போராட்டத்தை வந்து நீங்க லேசா அதோடைய இது தெரிஞ்சுக்கிட்டாதான் நம்ம என்ன நடந்திருக்கு அப்படின்னு புரிஞ்சுக்க முடியும். இந்த 1937, 38, 39 இந்த ஆண்டுகள்ல வந்து என்ன நடந்துச்சு அப்படின்றத வந்து நம்ம அந்த முதல் இந்திய எதிர்ப்பு போர் அப்படின்னு சொல்றோம் இல்லைங்களா, அதை நம்ம ஓரளவு என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டாதான் வந்து இதுல பின்புலம் வந்து நமக்கு ஈஸியா புரிஞ்சுக்க முடியும். இதுல என்னன்னா, ராஜகோபாலாச்சாரியார் 125 பள்ளிகள்ல இந்தி கட்டாய பாடமாக்கப்படும் அப்படின்னு சொல்லி ஒரு பரிசார்த்த முறையில ஒரு இத்தனை ஸ்கூல்ல அப்படின்னு சொல்லி அறிமுகப்படுத்துறாரு. அது வந்து கட்டாய இந்தி அப்படின்னு பேரு. ஆனா இவர் என்ன சொல்றாருன்னா, அந்த இந்தி கட்டாய இந்தி அறிமுகப்படுத்துறாரு இல்லைங்களா, அதுக்கு பிறகுதான் வந்து இவர் அதை எதிர்த்து தந்தி அடிச்சாரு. முதல் தந்தியை வந்து இவர் தான் அடிச்சாரு அப்படின்னு இவங்க சொல்றாங்க இவருக்கு, ராஜகோபாலாச்சாரியாருக்கு. ஆனா தந்தை பெரியார் 1926ல இருந்து இந்திய எதிர்ப்பு பிரச்சாரத்தை பண்ணிட்டு இருக்காரு. 1926ல வந்து சித்திரபுத்திரன் அப்படின்ற அவருடைய புனை பெயர்ல இந்தி ஏன் வருது, அதோடைய பின்புலம் என்ன, எல்லாத்தையும் வந்து அவர் பெரிய கட்டுரை எழுதியிருக்காரு. அதற்கு பிறகு 1936, 37, 38, 39 எல்லாத்துலயும் விடுதலை, குடியரசு, அவருடைய இதழ்கள் எல்லாமே வந்து இந்திய எதிர்ப்பு கட்டுரைகள், இந்திய எதிர்ப்பு செய்திகள், இந்திய எதிர்ப்பு போராட்டத்துக்கான அறிவிப்புகள், அவ்வளவு செய்திகள் கொட்டி கிடக்கு. ஒரு தந்தி அடிச்சுட்டாரு. செய்திகள் மட்டுமா இல்ல பெரியார் இயக்கம் நடத்திய போராட்டம் எல்லாமே? பெரியாரோட இயக்கம், நான் அதுக்கான இதை படிச்சு காட்டுறேன். அதுக்கு நம்ம வந்து சொல்றதை காட்டிலும் வந்து தினமணி பெரிய பாரம்பரியம் உள்ள பத்திரிகை, அவங்க வந்து இந்திய எதிர்ப்பு போராட்டத்தை வந்து எப்படி பார்த்தாங்க அதுக்கு தலையங்க எழுதியிருக்காங்க. இந்திக்கு ஆதரவு அப்படின்ற தலைப்பு போட்டு ஒரு தலையங்க எழுதியிருக்காங்க. அதெல்லாம் வந்து பெரியார் கண்டிச்சு வந்து குடியரசு விடுதலையிலாம் வந்து செய்திகளை எழுதியிருக்காங்க, அதுக்கு பதில் சொல்லியிருக்காங்க. அது மாதிரி நிறைய அவதூறு பிரச்சாரங்களையும் வந்து பத்திரிகைகள் தொடர்ந்து இவங்க மேல செய்யறாங்க. அதெல்லாம் யாரை செய்யறாங்க அப்படின்னா, சுயமரியாதை இயக்கத்துக்காரர்கள் இப்படி எல்லாம் பண்றாங்க, காலித்தனம் பண்றாங்க, ரவுடித்தனம் பண்றாங்க, கலவரம் பண்றாங்க, இப்படியெல்லாம் வந்து தினமணி பத்திரிகைகளை எழுதியிருக்காங்க. அதற்கான பதில் வந்து இவங்க அதுக்கான ரிப்ளை எல்லாம் பெரியாருடைய குடியரசு விடுதலையில நிறைய இருக்கு. இதுதான் அதோடைய இது. பெரியாரோட ரோல் எந்த அளவுக்கு அப்படின்னா, தினமணி மட்டும் சுயமரியாதைக்காரர்கள்னு சொல்ல, ராஜகோபாலாச்சாரியார் யாரு வந்து இந்த இந்தி திணிப்பை வந்து செஞ்சாரோ அவர் சொல்றாரு, இந்தியை வந்து ஒரே ஒரு ஆளு தான் எதிர்க்கிறாரு, அவர் வந்து பெரியார் ராமசாமி மட்டும் தான் எதிர்க்கிறாரு அப்படின்னு அவரு சொல்லிட்டாரு. உடனே அதுல வந்து இதுல எழுதுறாங்க குடியரசுல,
பெரியார் மட்டும் தான் எதிர்க்கிறாரா இல்லை எவ்வளோ பேர் எதிர்க்கிறாங்கன்னு பார்த்துருவோம், தமிழர்கள் வந்து காட்டுவாங்க அப்படின்னு அதில் வந்து ஒரு ட்ரைலரே இருக்கு. பார்த்தா ராஜகோபாலாச்சாரியாரே சொல்றாரு, இதுலயே அது இருக்கு. தமிழ்நாடு முழுக்க இருந்து புற்றீசல்ல வர மாதிரி எங்க இருந்துதான் இவ்வளவு பேர் வராங்கன்னு தெரியல, ஊருக்கு ஊர் இவ்வளவு பேர் வந்து குவிறாங்க அப்படின்னு சொல்லி இதுல எழுதியிருக்காங்க. இதெல்லாம் குடியரசுல இருந்து சவால் விடுறாரு, நான் ஒருத்த மட்டும் தானா, எவ்வளவு பேருன்னு பாருங்கன்னு. நான் ஒருத்த மட்டும் தானா, ஒருத்த மட்டும் தான் எதிர்க்கிறானா இல்ல எவ்வளவு பேர் எதிர்க்கிறாங்க பாருன்னு ஒரு ஒரு கதாநாயகன் சொல்ற அந்த வசனங்கள், அதே மாதிரி வசனங்கள் இருக்கு. அவ்வளவு பேர் வந்து சென்னைக்கு வராங்க. சென்னை கடற்கரையில 1,50,000 பேர் கூடின கூட்டம் நடந்திருக்கு இந்த இந்திய எதிர்ப்புக்காக. பெரியார் அதை கூட்டியிருக்காரு. அதாவது இதுல வந்து 2 விதமா நம்ம புரிஞ்சுக்கணும். அது வந்து ஆணைமுத்து வந்து ஒரு பேட்டியில கூட சொல்லியிருக்காரு. என்ன அப்படின்னா, அந்த இந்திய எதிர்ப்பு போராட்டத்தை வந்து 2 பேர் அதுல ஈடுபட்டாங்க. ஒருத்தவங்க வந்து கருத்து பணியாற்றினாங்க, கருத்து ரீதியாக அதுக்கான வலு சேர்ற்றவர்கள் அப்படின்னு இருக்கிறவங்க. 2வது களப்பணி செய்தவர்கள் அப்படின்னு இருக்கு. அந்த கருத்து ரீதியாக பணியாற்றினவர்கள் நிறைய பேர் அதில் வந்து இந்த சைவ அறிஞர்கள், தமிழ் அறிஞர்கள், இவங்களாம் அதில் இருந்தாங்க. ஆனால் அதை வந்து மக்கள் இயக்கமாக ஆக்கி தமிழ்நாடு முழுக்க இங்கே எங்கே போராட்டம் நடக்குது, சென்னையில் அறிவிக்கிறாரு. திருவாரூர் வீதியில் வந்து இப்போ நம்ம கலைஞர் நம்ம திருவாரூர் வீதிகளில் வந்து இப்போ நான் 12 வயசு 13 வயசு இருக்கும் போது தமிழ் கொடி ஏந்தி ஊர்வலம் போனோம், மாணவர்களை கூப்பிட்டு போனோம் அப்படின்ற அந்த உணர்ச்சியை வந்து திருவாரூர் வரைக்கும் கொண்டு போனது யார்? பெரியார் கொண்டு போனார். அதுதான் வந்து இந்த போராட்டத்தினுடைய வீச்சு. ஓகேங்களா? அதற்கு பிறகு வந்து ஒரு படை திருச்சியிலேருந்து புறப்பட்டு சென்னை வரைக்கும் வராங்க. அதில் தான் வந்து நம்ம பட்டுக்கோட்டை அழகிரி அவர் வந்து இராணுவ ஒழுங்கோடு, அவர் சொல்றாங்க இராணுவ உடை மட்டும்தான் அவர் போடலை, அவர் தலைமையில் வருது, அவரும் அதில் வராரு. தலைமையான்றது தெரியல, அவருடைய ஒருங்கிணைப்புல வராரு. அந்த படை தமிழர் படை அங்கேருந்து புறப்பட்டு சென்னைக்கு வருது. நடந்து வராங்க. ஒவ்வொரு ஊர்லயும் வந்து ஒவ்வொரு கிராமத்துலயும் மக்களை சந்திச்சு ஏன் இந்திய வந்து எதிர்க்கணும் அப்படின்னு சொல்லி பிரச்சாரம் பண்றாங்க. இதெல்லாமே செஞ்சுட்டு நடந்து வந்து இங்க சென்னையில சேரும்பொழுது ஒரு பெரிய மக்கள் கூட்டம், அதுதான் அந்த 1.5 லட்சம் பேர், அவ்வளவு பேர் திரள்றாங்க. அந்த படைக்கு வரவேற்பு கொடுக்கறதுக்காக மக்கள் திரள்றாங்க. இன்னும் ஒரு குறிப்பு இதில் சொல்லணும், அந்த கடற்கரை கூட்டத்தில் தான் வந்து தந்தை பெரியார் வந்து முதல் முறையாக தமிழ்நாடு தமிழருக்கு அப்படின்ற முழக்கத்தை வந்து அந்த கூட்டத்தில் தான் வைக்கிறாரு. அதாவது இது வந்து ஒரு பெரிய மக்கள் இயக்கமா ஆக்குனது வந்து தந்தை பெரியார், அவருடைய பத்திரிகைகள், அவருடைய சுயமரியாதை இயக்க தொண்டர்கள், அவங்க தான் ஆக்குனாங்க. ஏன் ஆக்குறாங்க அப்படின்னா, இந்தி திணிப்பை வந்து அடிகளார், இந்த ஈழத்து அடிகள் வந்து ஒரு மொழி பிரச்சனையா, அதாவது தமிழ் மொழி மேல அவருக்கு அந்த சைவ பற்று காரணமா தமிழ் மேல ஒரு பற்று இருக்கு, அதை வந்து இந்தி வந்து அழிச்சிருது அப்படின்றது தான் அவருடைய வருத்தம். ஆனா பெரியாருக்கு அப்படி கிடையாது. பெரியார் வந்து அதை வெறும் மொழி பிரச்சனையா பார்க்கல, மக்களுடைய வாழ்வாதாரம், மக்களுடைய பண்பாடு, பசங்களுடைய கல்வி, இதை பார்க்குறாரு. அதில் நீங்கள் அதில் எழுதியிருக்கிறத நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா, பெரியார் 100க்கு 25 பேர் கூட எங்காலும் படிக்கலை. அவன்கிட்ட போய் இன்னொரு மொழியை நீ கொடுத்தினா அவன் எப்படி பாஸ் ஆவான்? 3 மொழி, தமிழ், இங்கிலீஷ், ஹிந்தி, இதெல்லாமே படிச்சுட்டு அவனால எப்படி பாஸ் ஆகி வர முடியும்? அவன் படிப்பு என்ன ஆகிறது? இதெல்லாம் பெரியார் பேசுகிறார். அதுக்கு மேலே வந்து பண்பாடு, அதை பற்றி பேசுகிறார். நீங்கள் வந்து சமஸ்கிருதத்தை வந்து திணிக்க முடியாது உங்களால், ஏன்னா அதுக்கு வந்து சுயமரியாதை இயக்கம் வந்து அதுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கும்னு உங்களுக்கு தெரியும். அதனால நீங்கள் இந்தி அப்படின்னு சொல்கிறீங்க. இந்திக்கும் எதிர்ப்பு தெரிவிக்கும் அப்படின்னா ராஜகோபாலாச்சாரியர் வந்து இந்துஸ்தானி அப்படின்னு ஒரு பேர் அதுக்கு சொல்றாரு, எழுதுறாரு பெரியார். நீங்க எந்த பேர்ல நீங்க அதை திணிச்சாலும் அதுக்கான நோக்கம் வந்து தமிழர்களிடத்துல வந்து ஒரு பகுத்தறிவு வந்திருக்கு, ஒரு சுயமரியாதை உணர்ச்சி வந்திருக்கு. அந்த உணர்ச்சியை மழுங்கடிக்கணும் அப்படின்னா நீங்க வந்து இந்திய திணிச்சா மட்டும்தான் முடியும் அப்படின்ற நோக்கம் மட்டும்தான் அதுல இருக்கு. ஏன்னா இந்தியாவில் வந்து அப்போது 9 மாகாணங்கள் இருந்திருக்கு. மீதி 8 மாகாணங்கள்லயும் இந்த பிரச்சனை கிடையாது. இந்த சென்னை மாகாணத்துல மட்டும் ராஜகோபாலாச்சாரியார் இந்தியை திணிக்கிறாரு. இதுக்கு காரணம் வந்து இங்க சுயமரியாதை இயக்கம் வந்து பார்ப்பன ஆதிக்கத்தை எதிர்த்து வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கு. 1925 அதற்கு முன்னாடியே நீதி கட்சி, பெரியார் வந்து சுயமரியாதை இயக்கத்தை 25 ஆரம்பிக்கிறாரு. அதுல இருந்து இவ்வளவு ஆண்டுகள், 13 ஆண்டுகள் வந்து மக்கள்கிட்ட பிரச்சாரம் பண்ணியிருக்காங்க. இந்த சுயமரியாதை கருத்துக்களை வந்து பெரியார் அவ்வளவு சுற்றுப்பயணம் போயிருக்காரு. அப்ப அந்த கருத்துக்களை வந்து எதிர்கொள்றதுக்காக தான் அவங்க இந்தியை வந்து திணிச்சு
மக்களை வந்து மழுங்கடிக்கணும் அப்படின்ற நோக்கம் அதுல இருக்கு அப்படின்லாம் எழுதுறாரு. ஓகே, இப்ப இதுல வந்து இன்னொரு விஷயம், 65 அவர் வந்து இந்த நூல்ல எழுதியிருக்கிறது என்னன்னா, டால்மையாபுரம் என்னாச்சு, நீங்க தோத்துட்டீங்க, இந்திய எதிர்ப்பு போராட்டம் என்னாச்சு, இந்திய வந்து வந்துருச்சு, நீங்க தோத்துட்டீங்க அப்படின்னு சொல்றாரு. இது எந்த காலகட்டத்தில் எழுதப்பட்டது? அவர் எழுதிய எழுத்துக்கு ஏதாவது நியாயம் இருக்கா? அது எல்லாருக்கும் தெரியும். டால்மியாபுரத்துக்கு நீங்க என்ன பேரு? டால்மியாபுரம் வந்து கள்ளக்குடியா பேர் மாத்தணும்னு சொல்லி போராடினா இவர் எழுதுறாரு, இவர் எந்த போராட்டத்தையும் வந்து இவர் முடிக்க மாட்டார்கள், அப்படியே விட்டுட்டு போயிடுவாங்க அப்படின்னா. இன்னைக்கு வந்து அதை முடிச்சாங்களா இல்லையா? டால்மியாபுரத்துக்கு இன்னைக்கு கள்ளக்குடின்னு பேர் இருக்கு. அதுக்கு அடுத்து என்ன எழுதுறாரு, மாணவர்களின் படிப்பை கெடுத்தும் இந்திய ஆட்சி மொழியாவதை தடுக்க முடியவில்லை அப்படின்னு எழுதுறாரு. தோத்துட்டீங்களே அப்படின்ற ஒரு இந்திய எதிர்ப்பாளர், தமிழ் பண்பாட்டின் காவலர், அந்த சைடுல இருந்து அவர் வருத்தப்படல, உங்களால முடியல அப்படின்ற டோன்ல அவர் எழுதுறாரு. ஆனா அதை வந்து தடுத்தாங்களா இல்லையா? இந்திய ஆட்சி மொழியாவதை அந்த போராட்டம், மாணவர் போராட்டம் தடுத்துதா இல்லையா? இந்த புக்ல வந்துங்க நீங்க ஒரு தடவை படிச்சு பாத்தீங்கன்னா, படிச்சேன் இன்னொரு தகவலையும் இந்த புக்ல நீக்கியிருக்காங்க. என்ன பகுதி நீக்கியிருக்காங்க? இந்த நூலை எதுக்காக நான் எழுதுனேன் அப்படின்னு சில விளக்கம் சொல்றாரு. அது வந்து உண்மையா அவர் எதுக்காக சொல்றாரு அப்படின்றது வந்து இதுல தெரியுது. எதுக்காக சொல்றாரு அப்படின்னா, எதுக்காக நான் இதை எழுதுறேன் அப்படின்னா, வேற ஏதாவது யாதாயினும் பயன் கருதியோ அல்லது எனக்கு கிடைக்க வேண்டிய புகழையும் செல்வாக்கையும் யாரோ தட்டி பறித்து கொண்டார்களே என்ற காழ்ப்பாடோ இதனை எழுதுவதாக யாரும் எண்ணிவிட வேண்டாம் அப்படின்றாரு. இதுதான் அவருடைய எண்ணமா இருக்கு. நான் தான் எல்லாத்தையும் பண்ணேன், எல்லாம் எடுத்துட்டு போயிட்டாங்க அப்படின்ற எண்ணம் அவர் இருக்கிறதான் இவர் அதுதான் சொல்ல வர்றாரு. அதுலதான் அவர் எழுதியிருக்காரு அப்படின்னு யாரும் நினைச்சிடாதீங்க அப்படின்றாரு. நான் ஒன்னே ஒண்ணு கேக்குறேன், இந்த புக்கை வெளியிடுறாங்கல்ல நாம் தமிழர் கட்சி, தமிழ்நாட்டுல வந்து தமிழ் உணர்வு அப்படின்றத சீமான் தான் ஊட்டினாரா? ஆமா, அப்படிதானே தம்பிங்க சொல்றாங்க. அதுக்கு முன்னாடி எவ்வளவு பேர் தியாகம் பண்ணியிருக்காங்க, எவ்வளவு பேர் போராட்டங்கள், எவ்வளவு பேர் வந்து முன்னாடி ஒருத்தர் இருக்காங்க போயிருக்காங்க. சீமானுக்கு முன்னாடி ஒருத்தர் சீமான், அவருக்கு முன்னாடி இன்னொருத்தர் யாருன்னா மாமா காளிமுத்து அவரு. ஓகே, இப்ப வந்து இதெல்லாம் வந்து பேசிக்கிட்டு இருந்தா நாம் தமிழர் கட்சியவே நான் தான் ஆரம்பிச்சேன்லாம் சொல்றாங்கல்ல. நீங்க அவ்வளவு தூரத்துக்கு அவ்வளவு பெரிய ஜனநாயகவாதியா இருக்குன்னு எல்லாத்துக்கும் கொடுத்துட வேண்டியதானே எடுத்து மத்தவங்கள்ட்ட. இதெல்லாம் என்ன? அதுவே வந்து குருமூர்த்தியும் சோவும் பிரசவம் பார்க்க ஆதித்தனார் குடும்பம் வந்து இவர்கிட்ட கொடுத்தாங்க அந்த கட்சியை. நான் என்ன சொல்றேன்னா, இந்த பெரியாருன்றது வந்து ஒரு பெரிய இமாலய தலைவரா அன்னைக்கு இருந்தாரு. நான் சொல்றது 1938லயே இருந்தாரு. இன்னைக்கும் அவரை தானுங்க அரசியல நடக்குது. காந்தி கூட பேசிட்டு இருந்தவரா இருந்தாரு. இந்த போராட்டம் நடந்துச்சு இல்லைங்களா 1939, அதுக்கு முடியறதுக்கு முன்னாடி அந்த இந்தியை விளக்கிக்கிறாங்கல்ல, கட்டாய இந்திய, அதுக்கு முன்னாடி வந்து பாம்பே போயிட்டு அம்பேத்கரை பார்த்து பேசுறாரு, ஜின்னாவை பார்த்து பேசுறாரு, அந்த திராவிட நாடு தனி கோரிக்கையை வந்து அவங்க பேசிட்டு அதை பத்தி டிஸ்கஸ் பண்ணிட்டு வர்றாரு. இப்படி பல வேலைகளை அவர் பண்ணிட்டு இருக்காரு. அவ்வளவு பெரிய செல்வாக்கு மிக்க தலைவராக அன்னைக்கு இருந்தாரு. இவங்க என்ன சொல்றாங்கன்னா, இதுல ஒரு விஷயம் இருக்குங்க, இவர் இந்திய போராட்டத்தை தொடங்கி வச்சுட்டாராம். அது எப்படி எழுதுறாருன்னா, ஒரு தலைப்பு இருக்கு, பேச்சாளர்களுக்கு மேடை கிடைத்தது ஒரு தலைப்பு இருக்கு. என்ன சொல்றாருன்னா, இந்தி எதிர்ப்பு மறியல் நடந்து கொண்டிருக்கும் பொழுது தமிழ்நாட்டின் பல பகுதிகளிலும் இந்தி எதிர்ப்பு கூட்டங்களும் மாநாடுகளும் நடைபெற்று கொண்டிருந்தன. யார் நடத்தினா? அது அவ்வளவுதான். தமிழ்நாடு ஃபுல்லா நடத்தின போராட்டத்தை சுயமரியாதை இயக்கம் நடத்துனுச்சு. ஓகே, அதுக்கு பிறகுதான் தொடங்கினாருன்றாரு. அப்புறம் நடந்து கொண்டு இருந்துச்சுன்றாரு. தமிழ் அறிஞர்கள் எல்லாம் அந்தந்த ஊர்ல இருக்க தமிழ் அறிஞர்கள் எல்லாம் சேர்த்து பெரிய மக்கள் இயக்கமா வந்து சுயமரியாதை இயக்கம் நடத்திக்கிட்டு இருந்துச்சு. அது சொல்றாரு, மேடைகளில் பேசும் தகுதி பெற்ற சிலருக்கு இந்தி எதிர்ப்பு ஒரு நல்ல வாய்ப்பாக அமைந்து விட்டது. அந்த வாய்ப்பு அவர்களில் சிலருக்கு அவர்களுடைய எதிர்கால நலவாழ்வுக்கு வித்தூன்றியது போல் ஆகிவிட்டது என்பது மிகைப்பட கூறுவதாகாது. அதாவது எனக்கு தெரிஞ்சது யார சொல்றாரு அப்படின்னா, பேரறிஞர் அண்ணாவை தான் சொல்றாரு. அதாவது பேச தெரிஞ்சவங்களுக்கு வந்து மேடை கிடைச்சிருச்சு. அவங்களாம் வந்து எவ்வளவு பெரிய பேச்சாளர்கள், எவ்வளவு தூரத்துக்கு மக்கள் அறிந்த இந்த ஒரு விஷயத்த அவங்க பேசினாலதான் இவர் தொடங்கி வச்சாராம். அதை நான் நிறைய ஆதாரங்கள்லாம், அதுக்கு முன்னாடியே அவர் பெரியார சந்திக்கிறதுக்கு முன்னாடியே அவர் நீதி கட்சி வேட்பாளருங்க. அவர் எவ்வளவு பெரிய பேச்சாளர், பிரச்சாரத்துக்கு போய் பேசி கூட்டு வராங்க கட்சிக்காரங்க. இவர் பேசியிருக்க வேண்டியதானே? ஆமா, இல்ல அவரு காழ்ப்பு இல்ல அப்படின்னு சொல்றாரே தவிர, ஆனா அவர் வந்து பேச்சாளர்களுக்கு மேடை கிடைத்து விட்டது. ஆமா, அதாவது உண்மையா இவர் உழைச்ச மாதிரி இவருக்கு விளம்பரம் கிடைக்கலையா, வந்து வெறும் பேசுறவங்களுக்கு விளம்பரம் கிடைச்சிருச்சு அப்படின்றாரு.
ஏங்க அவங்க வந்து ஊர் ஊரா போய் பேசுறாங்க. பட்டுக்கோட்டை அழகிரிலாம் வந்து என்ன மாதிரியான பேச்சாளர் அவர் பேசுறாரு? ஆரிய மாயை தடை, அதுக்கு ஜெயிலுக்கு போறாங்க. பெரியார் புத்தகம் தடை, அதுக்கு ஜெயிலுக்கு போறாங்க. இந்திய எதிர்ப்பு போராட்டம், பெல்லாரி, எவ்வளவு இருக்குது. ஏங்க அதாவது அந்த குலக்கல்வி பெரியார் வந்து இந்த இந்திய எதிர்ப்பு போராட்டத்துல ஜெயிலுக்கு போயிட்டு ஜெயில இருந்து வெளியே வரும்பொழுது அவ்வளவு உடல்நல குறைவு, வயிற்றுப்போக்கு, 60 வயசு, இன்னைக்கு 60 வயசுன்னு சாதாரணமா இருக்கலாம், அன்னைக்கு 60 வயசுல வாழ்றதெல்லாம் வந்து பெரிய விஷயமா அன்னைக்கு பார்க்கப்பட்ட காலம். அவ்வளவு உடல் எடை குறைந்து ரொம்ப உடல் மெலிந்து வெளியே வராரு. மருத்துவர்கள் வந்து சிகிச்சைகள்லாம் அவருக்கு பரிந்துரைக்கிறாங்க, இதெல்லாம் செய்யுங்க அப்படின்லாம் தகவல் இருக்கு. பெரியார் 60 வயசுல வந்து தமிழுக்காக சிறைக்கு போயிட்டு அந்த போராட்டத்துல தானே சொல்றாரு, இன்னும் இந்தி நீக்கப்படல, என்ன ஏன் ரிலீஸ் பண்றீங்க? நான் வந்து சொல்ல, நான் வந்து வெளியே வந்துட்டேன், ஆனா இந்தி இருக்கு, அதனால என்னால வெளியே வந்து என்னால அதை இது பண்ண முடியல. ஜெயிலே நான் இறந்து போயிருந்தால் இந்து எதிர்ப்பு போராட்டம் இன்னும் பல மடங்கு வீரியமா நடந்திருக்குமே அப்படின்னு பேசுறாருங்க. அதெல்லாம் அதுல செய்தியில இருக்கு. ஆனா அதே 60 வயதில் சீமான் வந்து என்ன பண்ணிட்டு இருக்கிறாரு, என்ன பண்றாருன்னா, நான் என்ன வயசுக்கு வராத பிள்ளையா, குச்சில இருந்த பிள்ளையா தூக்கிட்டு போய் நான் வந்து குச்சி சோளக்காட்டுல வச்சு ரேப் பண்ணிட்டேன் அப்படின்னு பெரிய தலைவரை பத்தி நான் பேசிட்டு இருக்கேன். 60 வயதிலே பெரியார் வந்து தமிழ் காக்க இந்தி எதிர்த்து சிறை, ராஜாஜி எதிர்த்து சிறை, இவரு 60 வயசுல வந்து சிறைக்கு போக கூடாது அப்படின்றதுக்காக, அதுவும் பாலியல் குற்றவாளியா ஆயிடக்கூடாதுன்றதுக்காக மன்னிப்பு கடிதம் எழுதி கொடுத்திருக்கிறாரு. பெரிய வீர வரலாறு. ஆமா, உண்மையிலேயே இல்ல. இதனால நீங்க ஈழத்தடிகள் அவரை வந்து பங்களிப்பு இல்லை அப்படின்னு நீங்க சொல்றீங்களா, இல்ல என்னவா ஈழத்தடிகளை எப்படி புரிந்து கொள்ள வேண்டும்? ஈழத்தடிகளை வந்து பங்களிப்பு இல்லை அப்படின்னு நாமளும் சொல்லல. அண்ணா வந்து அவர் பேசிட்டு இருக்காரு. பெரியார் வந்து அவர் பேரை வந்து பல இடங்கள்ல குடியரசுல வந்து குறிப்பிட்டு இருக்காரு, அறிக்கையில இருக்கு, அவருடைய இந்த புக்லயே கூட முதல் பக்கத்திலேயே இருக்கு. நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன், அவரை யாரும் அவருடைய உழைப்புக்கு, அவருடைய பங்களிப்புக்கு ஏற்ற அங்கீகாரம் வந்து அவருக்கு திராவிட இயக்கத்துல கிடைச்சிருக்கு. அவர் என்ன எதிர்பார்த்தாரு, அவருடைய எக்ஸ்பெக்டேஷன் வந்து நான் தான் இந்திய எதிர்ப்பு. அவர் எப்படி எழுதுறாருன்னா, நான் என்னாலதான் திமுக வந்துச்சு, என்னாலதான் திக வந்துச்சு, இல்லைன்னா எதுவுமே நடந்திருக்காது அப்படின்றாரு. திக வந்து 1944 உருவாகுது, திமுக வந்து அதற்கு பிறகு 65 ஏதோ பிரச்சனையில வெளில போயிட்டாரு. 67 வரைக்கும் இருந்திருந்தாருன்னா நான் தான் எல்லாம் ப்ளூ பிரிண்ட் போட்டு கொடுத்தேன். அதாவது அவரு வந்து என்ன சொல்றாருன்னா, எதுவுமே கிடையாது, நான் தான் எல்லாத்தையும் தொடங்கி வச்சேன் அப்படின்றது இருக்கு. இல்ல, அந்த தான் அப்படின்ற புள்ளியில இருந்து ஒரு காங்கிரஸ் ஆதரவு, இது கிட்டத்தட்ட ஒரு துரோகம் தானே தமிழுக்கு. ஆமா, அதாவது காங்கிரஸ் எதிர்த்து எல்லாரும் போராடிட்டு இருக்கும் போது காங்கிரஸுக்காக வக்காலத்து வாங்குறதுக்கு இங்க இருந்தே ஒரு ஆளை பிடிச்சி எழுத வச்சதுதான் அந்த புக்கு. அதுதான் என்னுடைய புரிதலா இருக்கு. இப்ப மற்ற புத்தகங்கள்ல வந்து இவர் என்ன சொல்றாரு, நம்ம இவங்க நாம் தமிழர் தம்பிகளுக்கும் தினமலர் அன்பர்களுக்கும் என்ன சொல்றாரு? இந்த புக்ல இருக்கக்கூடிய விஷயங்களுக்கு நான் விளக்கம் கொடுத்துருக்கேன். எனக்கு தெரிந்த, நான் படித்த அறிந்த செய்தியில இருந்து நான் மறுப்பு கொடுத்துருக்கேன். இப்ப அவர் இன்னொரு புக்கெல்லாம் எழுதியிருக்காரு, அதற்கான மறுப்பு வந்து சம்பந்தப்பட்டவர்கள் படிச்சு பார்த்துட்டு அவங்க முடிஞ்சா அந்த மறுப்பெல்லாம் கொடுக்கலாம். ஏன்னா வந்து அந்த தீ பரவட்டும் நூல் இருக்கு இல்லைங்களா, அது வந்து ஒரு உரை கம்பராமாயணத்தையும் பெரிய புராணத்தையும் கொளுத்தணும் அப்படின்னு ஆர்கியூ பண்றாரு. அதுக்கு எதிர் தரப்புல மத்தவங்க சேதுப்பிள்ளை வந்து அதுக்கான ஆர்கியூமெண்ட் அவர் வைக்கிறாரு. அந்த உரை தான் அந்த புக்கு. அதுல வந்து அவர் சொல்றாரு, ராவணன் வந்து ஆரிய மன்னன் அப்படின்னு சேதுப்பிள்ளை சொல்றாரு, ஆனால் ராவணன் வந்து திராவிட மன்னன் அப்படின்னு இவர் பேசுறாரு. அப்புறம் என்ன சொல்றாரு, ராவணன் வந்து ஆரிய மன்னனாக இருந்தால், அவர் சொல்லுவது மாதிரி இருந்தா, 2 ஆரிய மன்னர்களுக்குள் நடந்த கதையை எதற்காக வந்து ஒரு தமிழன் எழுதி அது எதுக்காக நாங்க படிக்கணும், இதெல்லாம் அவர் கேட்கிறாரு. அந்த தீ பரவட்டும் புக்ல இருக்கு, எடுத்து படிச்சு பாக்குறாங்க. அதே மாதிரி பெரிய புராண ஆராய்ச்சியில நீங்க வந்து புக்கெல்லாம் கூட நீங்க அடுத்தது படிக்கலாம். முதல்ல எடுத்தோடனே முன்னுரையை படிங்க, அதுலயே வந்து முடிச்சு விட்டுறாரு. என்ன முடிக்கிறாருன்னா, இந்த ராமலிங்க வள்ளலார் இவர் சொல்றாருல்ல, நம்ம சீமான், ராமலிங்க அடிகளார் தான் வந்து பெரியார் அப்படின்னு சொல்றாருல்ல, அந்த ராமலிங்க அடிகளார் எப்படி இறந்தாரு அப்படின்றதுக்கான விளக்கத்தை அவருடைய பார்வையில இந்த நூல்ல போட்டிருக்காரு. ஓ அப்படியா, என்ன சொல்றாரு? அந்த முன்னுரையில இருக்கு. அவர் என்ன சொல்றாருன்னா, சிதம்பரத்துக்கு, ராமலிங்க அடிகளார் வந்து சிதம்பரத்துக்கு போகும்போது அங்க இருந்து அடிச்சு தொடர்ச்சி அந்த சிற்றம்பல மேடையில் ஏறி வழிபட அவர் வந்து அங்க இருக்கக்கூடிய தீட்சிதர்கள் வந்து விரட்டிடுறாங்க. அவர் வந்து வடலூருக்கு வந்து
இதுதான் வந்து இனிமே சிதம்பரம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அந்த சபையை ஆரம்பிக்கிறாரு. ஆமா, உத்தர சிதம்பரம் சத்தியஞான சபை ஆமா அப்படின்னு ஆரம்பிக்கிறாரு. பெரிய செல்வாக்கு மக்கள் மத்தியில அந்த வடலூர் சபைக்கு வருது ராமலிங்க அடிகளாருக்கு. இந்த செல்வாக்கை பார்த்துட்டு சிதம்பரத்தில் இருக்கக்கூடிய தீட்சிதர்கள் வந்து அவங்க ஆள் அனுப்புறாங்க, பார்ப்பனர்கள். இது இவருடைய முன்னுரையில இருக்கு. 2 தடியர்களை வந்து அந்த ஊடுருவ செய்யறாங்க இவருடைய சிஷியர்கள் மாதிரி. அவங்க வந்து வள்ளலாரோட சீடர்களா அவங்க அந்த சபையோடைய நற்பெயரை கெடுக்கிற மாதிரியான வேலைகள் பண்றாங்க. நீங்க அத அந்த புக்ல படிச்சு பாத்துங்க. அதனுடைய அவமானம் தாங்க முடியாம தான் இவர் வந்து ஒரு அறையில போய் கதவை மூடிக்கிட்டாரு ராமலிங்க அடிகளார் அப்படின்னு சொல்லிட்டு இவர் அதுல எழுதுறாரு. அவர் ஜோதி ஆனார் அப்படின்னு சொல்றதுக்கு பின்னாடி என்ன இருக்கு அப்படின்னு இவரோட வெர்ஷன் ஒண்ணு, இவருடைய வெர்ஷன்ல இதுல எழுதியிருக்காரு. சோ இது ஒண்ணு. அடுத்து வந்து நம்ம இந்து மதம் பாருங்க, பார்ப்பனர்கள் எந்த அளவுக்கு வள்ளலாரை வந்து கொடுமைப்படுத்திருக்கானுங்க. இந்த சீமான் வந்து அவங்க தமிழர்கள். அப்ப வள்ளலார் யாரு? இப்ப வள்ளலார் வந்து வேற நாட்டுக்காரரா? இதுல வள்ளலாரை மட்டும் அவங்க கொடுமைப்படுத்தல. நீங்க அப்படி பாத்தீங்கன்னா யார் யாரெல்லாம் கொடுமைப்படுத்திருக்காங்க, யார் யாரெல்லாம் வந்து சாக அடிச்சிருக்காங்க எல்லாத்தையும் அவர் எழுதியிருக்காரு, முன்னுரையிலேயே எழுதியிருக்காரு. இதுக்கு அடுத்து இன்னொரு புக் இருக்கு, தமிழர் மதமா இந்து மதம் வந்து தமிழர் மதமா அப்படின்னு ஒரு புக் இருக்கு. அதுலயும் ஒரு லைன் சொல்லிடுறேன், நீங்க அப்புறம் புக்கை படிச்சுக்கலாம், இன்டர்நெட்ல இருக்கு. அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, இந்து அப்படின்ற பெயர் வந்து யாருக்கானது அப்படின்னு ஒரு வேதத்துல இருந்து, ரிக்வேதம்னு நினைக்கிறேன், அதுல இருந்து சில ஸ்லோகத்தை எடுத்து போட்டு அவர் என்ன சொல்றாரு, துன்பத்தில் யார் எப்போதுமே உணர்ந்துட்டு இருக்காங்களோ, எப்போதுமே யார் துன்பத்தில் இருக்காங்களோ அவர்களை குறிக்கிற சொல் தான் இந்து அப்படின்னு அந்த ஸ்லோகம் சொல்லுது. அப்படின்னா எப்போதுமே ஸ்லோகத்துல இருக்கிறது துன்பத்தில் இருக்கிறது வந்து ஆரியர்கள் தான். அவங்க வந்து உண்ண உணவு கிடையாது, உடுத்த உடை கிடையாது, இருக்க இடம் கிடையாது, அந்த துன்பத்திலே இருக்கிறவங்க அவங்க தான், அவங்களை குறிக்கிற சொல்லுதான் இந்து. தமிழர்கள் அப்படி கிடையாது, செல்வ செழிப்பாக இருந்தாங்க, அங்க நிலம் அவ்வளவு விளைஞ்சி இருந்துச்சு, அப்படி மகிழ்ச்சியா மக்கள் வாழ்ந்துட்டு இருந்தாங்க, இவர்களை குறிக்கிற சொல் வந்து இந்து கிடையாது அப்படின்ற ஆர்கியூமெண்ட்டை அவரு வேதத்துல இருக்கிற ஸ்லோகங்களை எடுத்து போட்டு அவரு முன்வைக்கிறார். இப்படியே பல கருத்துக்களை அவர் அந்த புக்கில் பேசியிருக்காரு. இது மாதிரியான புக்கெல்லாம் வந்து நானும் எடுத்து திருப்பி படிக்கிறதுக்கும் மக்கள் படிக்கிறதுக்கான வாய்ப்பை வந்து இந்த நாம் தமிழர் கட்சி முன்புத்தியும் இல்லாம பின்புத்தியும் இல்லாம அவங்க செஞ்ச மணியரசன் அவங்கெல்லாம் சேர்ந்து இந்த நல்ல காரியத்தை, பெரியார் எப்போதுமே வந்து எதிர்க்க தான் வந்து அவருடைய கருத்துக்கள் பரவும். என் எதிரிகளே என் விளம்பரம், என் எதிரிகளே எனக்கு விளம்பரத்தை பார்த்துக் கொள்வார்கள் அப்படின்னு சொன்னார் இல்லைங்களா. இந்த புக்கெல்லாம் வந்து இப்போ மக்கள் தேடி எடுத்து படிக்க போறாங்க. அந்த காரியத்தை வந்து செய்த தினமலர், இந்த நாம் தமிழர், இவங்களுக்கெல்லாம் வந்து யார் பெரியார்னு இவங்க சொல்றாங்களோ அந்த பெரியார்லாம் எப்படி இறந்தாங்க, அவங்களுடைய வரலாறு என்ன, எல்லாத்தையும் ஒரு எழுதியிருக்காரு. அதனால ஒரு பெரிய வாய்ப்பா தான் நம்ம பார்க்கணும். ஓகே, இவ்வளவு நேரம் நம்முடைய பார்வையாளர்களுக்காக நேரத்தை ஒதுக்கி உங்களோட கருத்துக்களை பகிர்ந்துட்டதுக்கு ரொம்ப நன்றி. நன்றிங்க.